नीलाकुङ्गस्कनगिरितटे शुद्धमुद्बोध्यकृष्णं पारार्थिंशं श्रुतिशतशतशब्दमध्यावयन्ति सोच्छिट्टायां शजिनिगडितं यामलाकृत्य वृन्ते गोदातस्यै नम इदमिदं ध्येयेवास्तु भूयः अन्नवयர் புதுவையாண்டாள் அரங்கற்கு கண்ணுதிருப்பாவை கண்பதியம் இந்நிசையால் பாடிக் கொடுத்தாள் பாமாலை பூமாலை சொல்லிக் கொடுத்தாளை சொல்வது சூடிக் கொடுத்து சுடர்கொடியே தொல்பாவை பாடியல்ல பல்வடையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை இயல்லை மார்க்கம் நாம் படவா வந்தவே வந்து விமானம் பிரணவாகாரம் வேதசங்கம் மகாத்புதம் श्रीरंगशायी भगवान प्रणवार्थ प्रकाशकः कावेरी विरजासेयं वैकुंठं रंगमंदिरं स वासुदेवो रंगेशयः प्रत्यक्षं परमं पदम् श्रीपदिயான சர்வேஸ்வரனாலே மயர்வர அத்தியானம் உலகற்றவர்கள் வாழ்வார்கள். அவ்வாழ்வார்களிலே ஒரே ஒருத்தி பெண்பிள்ளையாக திருத்திருந்தவர்கள் ஆண்டாள். அவ்வாண்டாளுடைய 2 பிரபந்தங்கள் திருப்பாவை என்பதும் நாச்சியார் திருமொழி என்பதும். அவ்விரண்டு பிரபந்தங்களிலே முதன்மையானது திருப்பாவை. பாவை நோன்பு என்று சொல்லி தான் கண்ணன் பெருமானை சேர்ந்து அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த பாவனா பிரகர்ஷத்தாலே அனுபவிக்க முற்படுகிறாள். அதைத்தான் திருப்பாவை என்று கொண்டாடுகிறோம். மாதங்களுக்குள்ளே உயர்ந்ததாக இருக்கக்கூடிய மார்கழி மாதம், மாசானாம் மார்கசீர்ஷோகம் என்று கண்ணன் கீதையிலே தெரிவித்து முடித்து, பிருகத் நாம தராசானாம் காயத்ரி சந்தசாமம் மாசானாம் மார்கசீர்ஷோகம் ருதூனாம் குசுமாகரம் என்று கண்ணன் கீதையிலே 10வது அத்தியாயத்திலே நாம் இன்னவாக இந்த உலகத்திலே இருக்கிறோம் அப்படிங்கிறதை சொல்லலாம். சாமவேதங்களுக்குள்ளே பிருகத் சாமமாக, சந்தசுகளுக்குள்ளே காயத்ரி சந்தசாமமாக, மாதங்களுக்குள்ளே மார்கழி மாதமாகவும், ரிதுக்களுக்குள்ளே வசந்த ரிதுவாகவும் நாம் இருக்கிறோம் அப்படின்னு கண்ணன் சொன்னபடியினாலும் அந்த உயர்ந்த மாதமாக இருக்கக்கூடிய ஹேமத்திரத்தில் இருக்கக்கூடிய பிரதம மாசமாக மார்கழி மாதத்திலே நோன்பு நோக்க ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய பெண்பிள்ளை திருவாய்ப்பாடியிலே இருக்கக்கூடிய கண்ணன் பெருமானை நோக்கி நோன்பு நோத்ததற்கான பாவை நோன்பு என்று கொண்டாடுகிறது. பாவை பாவைன்ற ஒரு பிரதிமை உண்மை. அது எம்பெருமான போலவே அதை வைத்துக் கொண்டு அதற்கு பூஜைகள் எல்லாம் செய்வது என்பது பாவை, திருப்பாவை அப்படின்னு சொல்லுகிறோம். அந்த ரீதியிலே இன்றைய தினம் கிட்டத்தட்ட 10 பாசுரங்கள் ஆயிரத்து 11வது பாசுரத்திலே 30 பாசுரங்களும் பாதகங்களை தீர்க்கக்கூடியது, பரமனுடைய திருப்படியை காட்டக்கூடியது. பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதமனைத்துக்கும் விட்டு மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் என்ன சொல்லி கூறியிருப்பார்களோ, 1000 பாசுரங்களை சொல்லி போயிருப்பார்களோ, அதை 30 பாசுரங்களாலே ரத்தன சுருக்கமாக சொல்லி போந்தவன் ஆழ்வார். சுருக்கமாக பேசுறது சாமர்த்தியம். ரத்தன சுருக்கம் பெருசு பெருசா நிறைய வளவளன்னு சொல்லாம சின்னதா சொன்னா கிறிஸ்பா இருக்கணுங்கிறது. அதை போலத்தான் ஆண்டாளுடைய பாசுரங்கள். அப்படி பாவனோடு நோர்த்து கிருஷ்ண சம்ஸ்லேஷம், கண்ணன் பெருமானோடு போய் சேர வேண்டும். இதுதான் முக்கியமான தாற்பயம். இந்த உலகத்தில் நமக்கு எல்லாம் இஷ்டம்னா என்ன, அனிஷ்டம்னா என்ன, 2 விஷயம். நமக்கு பிடித்தது, பிடிக்காமல் இருப்பது அப்படின்னா 2 விஷயத்தை சொல்றான். இஷ்டம் அப்படின்னா பிடித்தது, அனிஷ்டம் அப்படின்னா பிடிக்காது. நமக்கு என்ன பிடிக்காம இருக்கலாம் அப்படின்னா, எனக்கு காலை எந்திரிக்கிறது பிடிக்கும், தீர்த்தமாடுவது பிடிக்கும், அதுக்கப்புறம் பாலிலே ஒரு வர்ணத்தை கலந்து சாப்பிடுவது பிடிக்கும்,
இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் பொங்கல் பிரசாதம் அமுது செய்வது பிடிக்கும். அத்தோட வேற ஏதோ உபசேச்சனம் ஏதோ 2 வர்த்தகங்கள் இருந்தால் பிடிக்கும். ஒன்று கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், ஒன்று கொஞ்சம் ஓடுற மாதிரி இருக்கணும். இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டா பிடிக்கும் அப்படின்னா இது இஷ்டம். அனிஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டுனா பிடிக்காது. அதுக்கு பேர் என்ன? பாகற்காய் எனக்கு பிடிக்காது. பொதுவாக எல்லாரும் பாகற்காய் அப்படி சொல்லணும், கசப்பா இருக்கு அப்படின்னு. இதே 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அந்த பாகற்காய் தான் சாப்பிடணுங்கிறாங்க. ஏன்னா உனக்கு உடம்புல சக்கரை குறிப்பு எடுக்குது, அதனால இதை சாப்பிட அதை குறை அப்படின்னு சொல்லுறாங்க. ஆக இட்டம் என்பது சிறு வயதில் நமக்கு இன்னென்னலாம் பிடிச்சிருக்கு, அதுக்கு மேலே எனக்கு பிடிக்காம போறதுன்னா இன்னென்ன எனக்கு பிடிக்காது, ஆனால் பிடிக்காததை பிடிக்கும்படியாக செய்ய வேண்டு அவசியமாகிறது. இதற்காக சொல்லுங்க, பகவானோடு சேர்ந்து இருந்தால் இஷ்டம், பகவானை பிரிந்து இருந்தால் அது துக்கம். இதுதான் பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய அழகு. இது சாமானியனை பற்றி சொல்றது கீழே. பக்தர்களுக்கு என்ன அழகா இருக்குன்னா, பகவானோடு சேர்ந்திருந்து பாகவதர்களோடு சேர்ந்திருந்து அவனுடைய திருநாம சங்கீர்த்தனத்தை பண்ணி அவனுக்கு பூஜைகள் செய்து புனஸ்காரங்கள் செய்து அவனிடத்திலே பக்தி பண்ணி அவனுடைய பிரசாதங்களை உச்சிஷ்டமாக உண்பது. எம்பெருமானுடைய பிரசாதம் தான் நமக்கு உச்சிஷ்டம், சுபாவனம்னு சொல்லுகிறார்கள். உச்சிஷ்டம்ங்கிறது ரொம்ப பாவனம். அதைத்தான் ராமானுஷர் வாழ்ந்தபோது அதைத்தான் எதிர்பார்த்தார். திருக்கச்சி நம்பிகள்னு ஒரு சுவாமி இருந்தார், ராமானுஷருக்கு முற்பட்டவர். திருக்கச்சி நம்பிகள் பூவிருந்தவல்லின்னு சட்டப்பட்டத்தில் ஒரு இடம் இருக்கு, பூவிருந்தவல்லி பூந்தமல்லி பூந்தமல்லிங்கிறோம். பூ இருந்தவல்லி பூந்தமல்லி, அங்க அவதாரம் பண்ணவர், வைஷ்யகுலத்திலே அவதரித்தவர் விஜேந்திரதாசன் அவருக்கு திருநாமம். பூவிருந்தவல்லியிலேருந்து காஞ்சிபுரத்துக்கு நிச்சயம் வருவார். வந்து எம்பெருமானுக்கு ஆலவட்ட கைங்கரியம், விசிறி வீசுற கைங்கரியத்தை பண்ணுவார். பூவிருந்தவல்லியிலிருந்து காஞ்சிபுரம் இருக்கு, நித்தபடி வருகிறான். வந்து பெருமாளுக்கு கைங்கரியம் மட்டும் போகிறான். காஞ்சிபுரம் தேவ பெருமாள் வரதராஜ பெருமாள் அந்த சுவாமியை தன்னுடைய ஆச்சாரியராக கொள்ள வேண்டும்னு ஆசைப்பட்டவர் ராமானுஜன். அவருடைய மிச்சம், அவர் சாப்பிட்ட பிரசாதத்தை தான் அமுது செய்ய வேண்டும்னு ஆசைப்பட்டவர் ராமானுஜன். அதுக்கு தான் உச்சிட்டம்னு பேர். உச்சிட்டம்னா அவர்கள் சாப்பிட்டு அமுது செய்த மிச்சரை தான் சாப்பிடுவது பரமபோக்கியம், அதுவே என்னுடைய மோட்சத்துக்கு உஜ்ஜீவனத்துக்கு ஏதுவாக இருக்கும்னு நினைத்தவர் சுவாமி எம்பெருமானார். ஆக அந்த உச்சிட்டம் நமக்கு அதுவே சுபாவனமாக இருக்கும். ஆக இப்படி பெருமாளோடு சேர்ந்திருந்தால் இஷ்டம், பெருமாளை பிரிந்திருந்தால் அது துக்கம், அனிஷ்டம். அப்படித்தானே இருக்கணும். ஆண்டாள் பகவானோடு சேர வேணும்னு ஆசைப்பட்டதுதான் கிருஷ்ண சம்ஸ்லேஷம், கண்ணனோடு சேர்ந்திருக்க வேணும், அவனே பரம்பொருள் என்பதை புரிந்து கொண்டு அவனையே ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனா நாகவர்யங்க முஜ்ரிஷகி தியாகதோ மதுராம்புரின்னு பிரபாணத்தாலே ஸ்லோகத்திலே சொல்லப்படுகிறது. ஏஷ நாராயண ஸ்ரீமான், பரமபதத்திலே இருக்கக்கூடிய ஸ்ரீமானாக இருக்கக்கூடிய நாராயணன் தான் தன்னைத்தான் வகுத்துக் கொள்ளுகிறார், தன்னை குறைச்சிக்கிறார், தன்னுடைய ஸ்திதியிலேருந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறார். குறைச்சிட்டு க்ஷீரார்ணவ நிகேதனா, திருப்பார்க்கடலிலே வந்து சயனித்துக் கொள்ளுகிறான். அங்க வந்து சயனிச்சுட்டு அங்கிருந்து தியாகதோ மதுராம்புரி என்று மதுரப்பட்டணத்துக்கு தானும் அவதரித்தார் கண்ணன் பெருமானார். ஆக இது எம்பெருமான் அவனிருந்த நிலையிலிருந்து தன்னை தாழ வெட்டு கொண்டார். நாம என்ன பண்ணணும்? நம்முடைய நிலை தாழ்ந்த நிலையிலிருந்து நம்மை மேம்படுத்தி கொள்ள வேண்டும். எம்பெருமானிடத்துல போறது. பெருமாள் நம்மை அவனோடு சேர்ப்பதற்காக தன்னுடைய ஸ்திதியை குறைத்து கொண்டு தான் கீழறங்கி வந்தார். நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய ஸ்திதி அத்தல பாதாளத்தில் இருக்குன்னு சொன்னால் நாம் நம்முடைய நிலைமையை கொஞ்சம் உயர்த்தி கொண்டு எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். நம்ம பிறந்தது நேற்றுக்கு ஒரு உயர்ந்த ஒரு விஷயத்தை அடிய கற்றுட்டேன். நேற்றுக்கு அடிய வெளியில் போயிட்டு வரைச்ச ஆச்சரியமான விஷயம். அது நம்ம வந்து நினைத்து கூட பார்க்க முடியாது. ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் சொல்றார், நம்ம பிறந்தது எதுக்காக சாமி அப்படின்னா பகவானிடத்துல பக்தி பண்றதுக்காக மட்டும்தான் சொன்னார். அப்படியே ஆச்சரியமா இருந்தது. எப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஏதோ சொல்றோம் அப்படின்னு, சாமானியர்களுக்கு இருக்கக்கூடியதான அந்த புத்தி விசேஷம் அத்தனை தூரம் உயர்ந்ததாக இருக்கு. அவ என்ன சொல்றா, நம்ம பிறந்து என்ன சுவாமி பண்றோம்? ஒண்ணுமே பண்றதில்லை, இந்த இயற்கைக்கு கேடுதான் விளைவிக்கிறோம், இதுதான் நம்ம பண்றது.
நாம் ஏதோ ஜனத்தொகையை பெருக்கிறோம்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோமே தவிர அது நல்ல விதமாக போகிறதான்றே நமக்கே தெரியலையே. ஒன்று, நாம இந்த இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது, நம்ம ஆசாபாசங்கள் இதெல்லாம் அனுபவிக்கிறோம். நல்லா சாப்பிட்றோம். சாப்பிட்டு இயற்கையில் இருக்கக்கூடிய எல்லா நல்லதுகளையும் கோளாறு பண்ணிடுறோம். இதுதான் முக்கியமாக பண்ணுறோம். இந்த பிளாஸ்டிக் இருக்கே, இது இந்த ஜென்மத்துக்கு போகாது. ஜென்மத்துக்கு இருக்கக்கூடியது அது ஒன்று தான். மனுஷனால படைக்கப்பட்ட ஒன்று, அதை அழிக்கவே முடியறதில்லை. அது இயற்கையினுடைய சூழலை ரொம்ப கோளாறு பண்ணிடுது. மேலே இருக்கிற மேகத்துக்குள்ளே ஒரு ஓட்டை போட்டுருந்துக்கிறான். மேலே போய் ஒரு ஓட்டை போட்டுடுது. அது மழையில தான் வரமாட்டேங்குது. அதுவே வந்தாலே அந்த தீர்த்தமே குணப்படுது. அப்படின்னு எவ்வளவோ அறிவியல் விஞ்ஞானத்திலே முன்னோட்டத்திலே சொல்றாங்க. அத்தனை தூரம் இருக்கு. நம்ம இயற்கையை கேடு விளைவிப்பதை விட வேற என்ன பண்றோம்னு கேட்டா நம்மளால ஒரு பிரயோஜனம் இல்லை. பகவான் நம்மை படைத்த ஒரே பிரயோஜனம் அவரை துதிபாடுவதற்காக மட்டும்தான். அதை மட்டும் நம்ம பண்றதுல மிச்சம் பண்றோம். அப்படின்னு அப்பா இதை நாளைக்கு நிச்சயமா சொல்லிடணும் அப்படின்னு நினைச்சிருக்கோம். ஆஹா, உலகத்துல நம்ம ஏதோ நினைச்சிட்டு இருக்கோம், நாம் ஏதோ சொல்லுகிறோம் கேட்கிறோம் என்ற சாமானிய மனிதர்கள் சொல்லக்கூடிய வாக்கம் புற்றுறது இருக்கிற மாதிரி இருக்கணும். அத்தனை தூரம் நாம் இங்கே பிறந்ததுன்னு சொன்னா பகவானிடத்திலே பக்தி பண்ணுவதற்கு மட்டும்தான். அதை விட்டுட்டு மற்ற எல்லாம் பண்ணணும். ஆஹா, இத்தனை கோளாறு. ஆஹா, ஆண்டாளானவள் தான் அவதரித்திருந்தால் வைகுந்தவான் யோகன் தன்னை இகழ்ந்து ஆழ்வாருக்கு மகளாரானார் மணவாள மாமனிகள் தெரிவிக்கிறார். இன்னோ திருவாடிப்புறம் எமக்காக இங்கு ஆண்டாள் அவதரித்தார். புண்ணாத வாழ்வான வைகுந்த வான்போகன் தன்னை இகழ்ந்து ஆழ்வார திருமகளாராயினும் பூமி பிராட்டியாக இருக்கக்கூடிய ஆண்டாள் தன்னுடைய போகங்களையெல்லாம் ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து துறந்தாள். துறந்துட்டு கீழே வந்து இறங்கினாள். பெரியாழ்வாருக்கு பெண் பிள்ளையாகத்தான் ஒரு துளசி வனத்திலே கர்க்கட்டை பூர்வ பல்குன்யாம் துளசி காரணோத்பவாம் பாண்டிய விஸ்வம்பராம் கோதாம் ஸ்ரீ ரங்கநாயிகான்னு சொல்லப்படுகிற அளவுக்கு பட்டமகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ரங்கநாயகி தாயாரை போலவே தான் அவதரித்திருந்தவள். ஒரு ஆடி மாதத்திலே பூர நட்சத்திரத்திலே சிவில்யூத்தூரிலே அவதரித்தவர் துளசி வனத்தருகே அவதரித்திருந்தாள். அவளைத்தான் கண்டெடுத்து வளர்த்தாள். அயோனிஜை. எல்லா ஆழ்வார்களும் கர்ப்பவாசம் பண்ணி பிறந்தவர்களே அல்ல. எல்லா ஆழ்வாரும் அப்படி பிறந்தலை. நான் கேள்வி பார்க்க பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார். ஒருத்தர் பொய்கையில் பிறந்தார், ஒருத்தர் தாமலையில் பிறந்தார், ஒருத்தர் கிணத்துல பிறந்தார். கிணத்துல போய் ஆறாம் பிறக்க முடியுமா? கிணத்துல போனால் போகத்தான் போகவே இல்லை, பிறக்க முடியாது. ஆனால் கிணத்துல பிறந்தாருன்னு சொல்லுவேன்னா மயிலாப்பூர் அவதாரம் பண்ணினவர் பெயாழ்வார். ஆழ்வார்கள் எல்லாம் கர்ப்பவாசத்தோடு பிறந்தவர்களே அல்லர்கள். அதுதான் அங்கே இருக்கக்கூடிய பெருமையே. அப்படி ஆழ்வார்கள் அவதரித்து அந்த ஆழ்வார்களுடைய கிரமத்திலே ஆண்டாள் தான் அவதரித்திருந்தாள். திருப்பாவையை கொடுத்தாள் நம்முடைய பாதகங்களை போக்குவதற்காக. அந்த பாசுரத்துல தான் கத்துக்கரவை கணங்கள் பலகரந்து செத்தா திரளையே செதி செதி செய்யும் புத்தமன் இல்லாத வரதம் பொற்கொடியே புத்தரவல்குள் புனமையிலே போதரார் சுத்தத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முத்தம் புகுந்து முயல்வண்ணன் பேர்வாட சித்தாதே பேசாதே செல்வப்பெண்டாட்டினி இயற்றுக்குறங்கும் பொருள் ஈலூரம்பாவாய் என்று சொன்னது 11வது பாசுரம். கண்ணன் எத்தனை அழகா இருக்கணும். அது ஊருக்கு ஒரு பிள்ளையாக இருக்கக்கூடியவன் கண்ணன். ஊருக்கு ஒரு பெண் பிள்ளையாக இருக்கக்கூடியவள் இந்த பெண்மணி, இந்த குழந்தை. இவளுக்கு குற்றமும் இல்லாத கோவலர்தம் பொற்கொடி. கோவலர்கள்னா ஆயர்கள், இடையர்கள். பொற்கொடினா பொண்ணு மாதிரி இருக்கலாம். தங்கம், பங்காருன்னு சொல்ல முடியும். தெலுங்குல சொல்லும்போது பங்காரம்மா அப்படின்பா, பங்காரப்பா அப்படின்னு சொல்லுவா. தங்கத்தை போல இருக்கா அப்படின்னு சொல்றோம். இந்த பெண்மணியை பார்த்தா பளபளன்னு அத்தனை அழகா இருக்காளாம். அப்படி சின்னவள மெல்லிசா இருக்காளாம். அத்தனை அழகா. துடிப்புன்னா துடிப்பு, அத்தனை துடிப்பா இருக்காளாம். அப்படி சின்ன சில குழந்தைகள்லாம் துரு மேலே அழையும். சில குழந்தைகளை உட்காந்து வச்சா அப்படியே உட்காந்துருக்கும், பொம்மை மாதிரி உட்காந்துருக்கும், ஒண்ணுமே பண்ணாது. ஆனா சில குழந்தைகளை பார்த்தோம்னா துரு ஓடும். அதுல ஏறும், இதை கொட்டும் அதை கொட்டும். ஒரு 2 நிமிஷம் அம்மா தனியா விட்டு நின்னோம்னா எப்படியாவது ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு சேதம் பண்ணாமல் போகாது. அதை மாதிரி பண்ணுங்க. இப்ப இந்த பெண் பிள்ளையை பார்த்தா துரு கண்ணனை போலவே இருக்கா. கண்ணன் கருப்பா துரு இருக்கா. இந்த பெண்மணி செவப்ப மெல்லிசா இருக்கா, துரு இருக்கா. கண்ணன் எப்படி ஊருக்கு ஒரு பிள்ளையோ இவள் ஊருக்கு ஒரு பெண் பிள்ளையாகத்தான் இருக்கிறாள். ஆபிஜாத்தியை அப்படின்னா, ஆபிஜாத்தியம்னா ரொம்ப அழகா இருக்கும். இதெல்லாம் கூடாதுன்னு சொல்றா நம்ம பெரியவர்கள். புறத்தாழ்வான் ராமானுஜருடைய சிஷ்யர் ஒருத்தர் இருந்தார். புறத்தாழ்வான் ஸ்ரீரங்கத்துக்கு போனேன்னா அப்படி தர அவசியமா செய்வேன்.
அவரை சேவிச்சா தான் நமக்கு சாத்விக குணம் வளரும். அவசியமா சில இடங்கள்ல போய் சேவிக்கணும். தெற்கு வாசல் முதல்ல ஸ்ரீரங்கா ரங்கா கோபுரம் இருக்கும், இல்லை ரங்கா கோபுரம்னு சொல்லுவாங்க. அதுக்கு தெற்கு வாசல் பெருமாளே தெற்கு நோக்கி தான் சேனம் பண்ணிருக்காரு. விபீஷணனை பார்த்து தான் சேனம் பண்ணிருக்காரு. வேதாந்த ஆசிரியர்னு ஒரு சுவாமி, வேதாந்த தேசிகர்னு இருந்தார். அந்த சுவாமி சொல்றார், நம்ம எல்லாரும் விபீஷணனை நோக்கி தான் பெருமாள் சேனிச்சுட்டு இருக்காருன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அப்படி கிடையாது. தெற்கு பக்கத்துல தான் ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கா. ஆண்டாளை பார்த்துட்டு தான் அவர் சேனம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னார். ஆக அந்த தெற்கு பக்கத்துக்கு இருக்கக்கூடிய பெருமையே தென்குருகூர் சடகோன்னா நம்மாழ்வாரா அந்த தான் இருக்கா, தெற்கு பக்கத்துல தான் இருக்கா. விபீஷணனை நோக்கி பெருமாள் சயனம் பண்ணிட்டு இருக்கிறதும் தெற்கு பக்கத்துல. அதே போல ஆண்டாள் இருப்பதும் தெற்கு பக்கத்துல. ஸ்ரீரங்கம்னு சொன்னா தெற்கு பக்கம் தானே அதெல்லாம். அப்படி இருக்கார். எதுக்காக சொன்னா இத்தனை தூரம் அந்த பெருமாள் சயனத்தில் இருக்காருன்னா முதல்ல அந்த ரங்கா கோபுரத்துக்கு உள்ள வந்தோம்னா முதல் சந்நிதி வலது பக்கம் கூரத்தாழ்வான்னு சந்நிதி. அந்த கூரத்தாழ்வான் ஏற்கனவே ஒரு நாள் சொன்னேன், தன்னுடைய பணம் சொத்து எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஸ்ரீரங்கத்துக்கு வந்தவர். அவர் தான் கூரத்தாழ்வான் என்று பேர் அவருக்கு. அவருக்கு தை மாதம் ஹஸ்த திருநக்ஷத்திரம் அன்னைக்கு தான் அவர் அவதாரம். தையிலே ஹஸ்த நட்சத்திரத்தில் அவதரித்தவர் அவர். அவர் பெரிய தாடி வச்சிருப்பார். அவர் தான் அங்க இருக்கார், உள்ளுக்குள்ள இருக்கார், கூரத்தாழ்வான். அவரை பத்தி ஒரு பாசுர ராமானுஜமுத்தந்தாதியிலே, மொழியை கடக்கும் பெரும்புகழாம் வஞ்சமுக்குறும்பாம் புரியை கிடக்கும் நம் புறத்தாழ்வான் சரண் கூடியவேன் பழியை கிடக்கும் இராமானுஷன்புகள் பாடி அல்லா வழியை கிடத்தல் எமக்கு இனியாதும் வருத்தவன்னே. 3 குறும்பு இருக்கா நம்ம எல்லாருக்கும் 3 குறும்புகள் உள்ளதாம். என்ன குறும்புன்னா தனமதம், நிறைய பணம் இருக்குங்கிற அந்த ஒரு மதம், தனமதம் இருக்கான். இன்னொன்று படிச்சிருக்கோம், வித்யாமதம், நிறைய படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு கர்வம் ஏற்படும். அடுத்தது ஒன்று சொன்னா நான் ரொம்ப அழகா இருக்கேன் தெரியுமா அப்படின்னு எல்லாருக்கும் இந்த 3 மதம் இருக்கான். யார் எடுத்தாலும் இந்த 3 இருக்கும். ஆனா என்ன, அதுல இந்த டிகிரி கொஞ்சம் குறைச்சலா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் கூட இருக்கும், ஒருத்தருக்கு சில குறைச்சலா இருக்குமே தவிர இந்த 3 மதங்களும் எல்லாரிடத்திலும் உள்ளதுன்னா இது 3ஐயும் அறுத்து தொலைத்தவர் தான் கூரத்தாழ்வான். அந்த கூரத்தாழ்வான போய் சேவிச்சாலாவது நமக்கு அந்த சாத்விக குணம் வளருகிறதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஆபிஜாத்தின்னு சொல்லப்படுகிற அழகோடு இருந்தான் கூரத்தாழ்வான். அத்தனை தூரம் அவ்வளவு அழகா இருக்கிறான். அவ்வளவு அழகு. வித்வத்துன்னு சொன்னா ராமானுஷரை காட்டிலும் பல மடங்கு உயர்ந்தவர். அத்தனை தூரம் வித்வத்தில் இருந்தார். பணபலம், அவ்வளவு தூரம் பணத்தோடு இருந்தவர். கூரத்திலே எல்லாத்தையும் தூக்கி எறிந்து விட்டு வட்டில் இருந்து சாப்பிட்றதுக்கு அத்தையும் தூக்கி விட்டுருந்தார். பணத்தை ஒன்றும் பணமா பார்க்கல. தன்னுடைய வித்வத்து இருந்தாலும் தாசிய பாவத்தோடு எழுந்தபடி இருந்தார். அதே போல அழகாக இருந்தாலும் தான் அத்தை நினைத்து கொள்ளாமல் அந்த வித்வத்து இருந்தாலும் அதற்கு தகுந்தார் போலே ரொம்ப சாத்விகமாக எழுந்தொழி இருந்தார் கூரத்தாழ்வான். அதனால நம்ம அவரை தியானித்துக் கொள்ள வேண்டும். எதுக்காக சொல்ல வந்து இந்த பெண் பிள்ளை அவ்வளவு அழகா இருக்கலாம். அப்ப இந்த பெண் பிள்ளையை எழுப்புற பாசுரம் தான் இந்த பாசுரம், கோவலர்தம் பொற்கொடியே அப்படிங்கிற பாசுரம். இதுல முதல்ல சொன்னா கத்துக்கறவை கணங்கள் பல. கற்றுக்கறவை, கற்றுன்னா கண்டுபிடி, கறவைன்னா கறவை மாடு, 2 இருக்கு. கற்றுக்கறவைன்னு 2 சேர்த்து சொல்லியிருக்காரு. அப்படின்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடியது இன்னைக்குமே நம்ம போய் சேர்த்தோம்னா அந்த கிருங்கிற மாடு இருக்கும், பெரிய மாடு, கஷ்டம், காது ருசியா இருக்கும், பார்த்தாலே ரொம்ப அழகா இருக்கும், முகமே ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கு வாயெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இந்த நெட்டில் முழுக்கிட்டே இருக்கும், நீளமா இருக்கும் முகம். அந்த பசுமாடு தான் அந்த பூர பிருந்தாவனம் ஆய்ப்பாடி போயிட்டோம்னா அந்த இடத்துல குறுக்க மாடு பசுமாடு நின்றுட்டே இருக்கும். நம்ம வண்டியில போனோம்னா வண்டி வந்து சிக்னல்லாம் கிடையாது, இதுதான் சிக்னலு. எல்லா இடத்துலையும் நிறுத்தி குறுக்கை நெடுக்க போயிட்டு இருக்கோம். அது மாட்டு போகும், யாரும் அப்போ ஒன்றும் பண்ண மாட்டா, அது மாட்டுக்கு போயிட்டு இருக்கோம். அவ்வளோ அழகா இருக்கும். பார்க்கறதுக்கு பார்த்தா பெரிய பசுமாடு மாதிரி இருக்குமா, ஆனா அது கண்ணுக்குட்டியே ஒரு 4-5 கண்ணுக்குட்டி ஈர்த்திருக்கு போல இருக்கு. ஈந்திருக்கிறதான 4-5 கண்ணுக்குட்டி ஈர்ந்திருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதாக, பார்க்கறதுக்கு ரொம்ப இளமையா இருக்கும். அது எதுக்காக அந்த மாதிரி எப்படி இருக்காங்கன்னா அதுதான் கற்றுக்கறவைன்னு சொன்னாங்க. பார்ப்பதற்கு கறவை மாடுதான் கறக்கிறது, ஆனா பார்க்கறதுக்கு பார்த்தா ரொம்ப சின்னதா இருக்கு. இது போய் கண்ணுக்குட்டி ஈர்ந்திருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கா, இளமையோடு இருக்கான். எப்படி இளமையா இருக்குன்னா கிருஷ்ணன் இருக்காரு இல்லையா, அவர் கிருஷ்ணன் எல்லா பசுமாட்டையும் தடவி 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 கொடுக்குறாரு இல்லையா. அது மோவாக்கட்டையை தடவி கொடுப்பார், அது உடம்புல தடவி கொடுப்பார், வாலாட்டி விடுவார். இதெல்லாம் பெருமாளுக்கு கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சது பசுமாடு தான்.
முதல்ல கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா கோபிமார்களை ரொம்ப பிடிக்கும், அப்புறம் பசுமாடு ரொம்ப பிடிக்கும். இந்த பசுமாட்டில் கண்ணுக்குட்டியை தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பசு மாடாவது அது பாட்டை அது பார்த்துருக்குமா, கண்ணுக்குட்டிக்கு அதெல்லாம் யாரு சொல்லிக் கொடுப்பா? கண்ணுக்குட்டிக்கு தேர்த்தம் எப்படி, யமுனையில எப்படி தீர்த்த சாப்பிட்றதுன்னு சொல்லி கொடுப்பாரான் கண்ணன். இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டுக்கொண்டே விளையாடும் பிருந்தாவனத்தை கண்டோமேன்னு நாச்சியார் திருமதியில் பாசுரம். அவர் என்ன பண்ணுவாரான், யமுனா தீரத்துக்கு கொண்டு போறான். சின்ன கண்ணுக்குட்டிக்கு அவருக்கு தேர்த்தம் எப்படி சாப்பிட்றதுன்னு கற்றுக் கொடுக்குறான். கையை இப்படி பின்னாடி கட்டிக்கிட்டு வரான், கட்டிவிட்டு இப்படி குனிஞ்சு போறான். யமுனை தேர்த்தம் ஓடுது, இப்படி போட்டு நாக்கால் அப்படி நக்கி நக்கி சாப்பிட்டு வரான். அதை பார்த்து கண்ணுக்குட்டி நீ சாப்பிடுங்கிறான். இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டுக்கொண்டே விளையாடும் பிருந்தாவனமே கண்டோமே. பிருந்தாவனத்தை பாடின ஒரே ஆழ்வார்னா ஆண்டாள் மட்டும்தான் பிருந்தாவனம் பாடிருக்கா, வேற யாரும் பாடலை. பிருந்தாவனத்தை பாடினது இவ ஒத்தித்தான். எத்தனை ஆழ்வார்கள் இருக்காளே, பாடவே இல்லை. அந்த பெருமை இவளுக்குத்தான் உண்டு. அப்ப கண்ணனுடைய கரஸ்பரிசம், அவனுடைய கை பட்டு 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 இந்த பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பசுமாடும் இளமையா இருக்கான். அந்த பெருமானுடைய கரஸ்பரிசம் இது எதை போல இளமையா இருக்குன்னா, மேல ஸ்ரீவைகுண்டத்துல நித்திய சூரிகள்லாம் இருப்பான். நித்திய சூரிகள்லாம் நித்தியமா இருக்கிறான். கீழே ஒரு நாள் சொன்னேன், 5 அந்த கையை நம்ம பார்த்துட்டோம்னா இந்த 5 நமக்கு நல்லா தெரியணும். இது ஜீவாத்மா ஆச்சா, இது பரமாத்மா, இது ஜீவாத்மா. இந்த விரல ஜீவாத்மான்னு பார்த்துக்கோங்க, இது பரமாத்மா ஆச்சா. இந்த ஜீவாத்மாவானவன் மேல போய் சேர்ந்துடுறான் அப்படின்னா அவனுக்கு முக்தன்னு பேர். முக்தன் இங்கிருந்து அங்க போயிட்டா முக்தி அடைந்து விட்டா, முக்தி அடைந்தா அப்படின்னு. ஜீவாத்மா மேல போய் சேர்ந்துடுறான், முக்தி அடைஞ்சார், முக்தாத்மா. அதுக்கப்புறம் அங்கேயே இருக்கிறவாளுக்கு நித்திய சூரிகள் அப்படின்னு பேர். எப்போதும் அங்கதான் இருப்பான். சில பேர் நம்ம பார்த்தோம்னா, சுவாமி அவரை தனியாலாம் பார்க்க முடியாது, இன்னொருத்தர் கூடவே இருப்பார், அவரோடயே இருப்பார் எப்போதும், அவர் தான் அவர் அப்படின்னு சொல்லுவோம் அடையாளத்துக்கு. அது மாதிரி ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மா எம்பெருமானை போய் சேர்ந்த பிற்பாடு அவருக்கு சொல்லப்படுகிற திருநாமம் முக்தன். அதுக்கப்புறம் அங்கேயே இருக்கிறவாளுக்கு நித்தியன், நித்தியமா அங்கேயே இருக்கான், அதனால அவர்களுக்கு நித்தியன். இன்னொன்னு கைவல்யம் அப்படின்னு சொல்லுவா. கைவல்யம் தான் பகவானை அனுபவிக்கிறது தான் இவனுக்கு கர்த்தவியம். ஆனா பகவானை அனுபவிப்பதை காட்டிலும் தன்னுடைய ஆத்மாவை தானே அனுபவிக்க முற்படுகிறான். அது ரொம்ப தாழ்ந்த விஷயம். இங்கிருந்து போயிடுறான், இந்த லோகத்திலிருந்து போய் சேர்ந்துடுறானே தவிர தன்னைத்தானே அனுபவித்துக் கொள்ளுவதற்காக அங்கு போவதில்லை. எம்பெருமான அனுபவிக்கிறதுக்கு தான் அங்க போறோம். இப்ப நம்மளே நம்ம எத்தனை தூரம் நான் எப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டே இருக்குன்னா ஒரு நாள் கூட சொல்லணும், எப்படி சொல்றது? அவ்வளவுதான். நமக்கு இருக்கிறதோ எல்லாம் துராச்சாரம், இருக்கக்கூடிய அத்தனை அனாத்ம குணங்கள் அத்தனையும் இருக்கு. இவ்வளவு கோளாறு இருக்கிற போது நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன் நம்மளையே இப்படி சொல்லிக்கிறது. கற்புகழ்ச்சி கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியும். லோகத்துல கற்புகழ்ச்சிங்கிறது ரொம்ப தாழ்ந்த செயல். தன்னைத்தானே பெருமையாக சொல்லிக் கொள்வதுங்கிறது ரொம்ப தாழ்ந்த செயல், செய்யவே கூடாது. ஆஹா, ஜீவாத்மா அங்கு போனால் முக்தன், அங்கேயே இருப்பவர் நித்தன், அதுக்கப்புறம் கைவல்யம், இங்க பகவான்னு சொல்லணும். ஆக இந்த 5 விரலை பார்த்தா நமக்கு இந்த 5 விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரணும். ஆனா நமக்கு என்ன ஞாபகம் வந்துருக்குன்னா, 5 விரலை பார்த்தா நல்லா பிரசாதத்தை போட்டு குழம்பு விட்டு குழைச்சி நல்லா அடிக்கலாம்னு நமக்கு தோணும். அதுதான் இருக்கு. இதுக்குதான் பெருமாள் கை நல்லா பெருசா கொடுத்துருக்கா அப்படின்னு நம்ம நினைச்சிடுறோம். அது வல்ல. நித்திய சூரிகள் எப்படி இளமையோடு இருக்கிறார்கள், அங்க இருக்கிறவா நித்திய சூரிகள் எப்படி இருக்காளா, ரொம்ப எவ்வளத்தோடு இருக்காளா, இளமையா இருக்காளா. ஏன்னா பகவானை எப்போது சேவிச்சுட்டே இருக்காளோ. அந்த பக்தனாக இருக்கக்கூடியவனுக்கு ஒரு தனி தன்மை உண்டு. அவன் எப்படி இருப்பான்னா பகவானையே நினைச்சிட்டு இருக்கான், அதனாலே பகவானையே துதிபாடுகிறான், அவனையே அர்ச்சனம் பண்ணுகிறான். அப்படி இருக்கிறதுனால அவர் இளமையா இருக்காளா அங்க இருக்கக்கூடிய நித்திய சூரிகள். அவளுக்கு வயசே ஆகாது. அவளுக்கு எப்போதும் எவ்வளவு வயசுன்னா, இந்த வருஷம் ஆச்சு, அடுத்த வருஷம் பார்த்தோம்னா, பார்க்கணும்னு நம்ம பார்க்க முடியாது, ஆனா அங்க இருக்கிறவா எப்படி இருப்பான்னா 25 வயசு தான் அவளுக்கு எப்போதுமே. நிச்சப்பா எப்ப பார்த்தாலும் 25 வயசு. பஞ்சவிம்சதி வாரிஷிகள் அப்படின்னா 25 வயசோட தான் எப்போதுமே இருப்பாளாம். சரி, இவாள்லாம் நித்தியசூர்களுக்கு 25 வயசுன்னா பகவானுக்கு எத்தனை வயசுன்னா, அவர் 15.75 முடியும், 16 ஆரம்பிக்கும், அடுத்த வருஷமும் அதே தான், அடுத்த வருஷமும் அதே தான். எத்தனை கல்பம் ஆனாலும் அவரோட வயசு அவ்வளவுதான். அவரை சாஸ்திரம் என்ன சொல்லி தெரியுமா? நித்திய யுவா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுது. நித்தியமான யுவா எம்பெருமான், அவனை மட்டும்தான் புருஷோத்தமன்னு சொல்ல முடியும். 3வது பாசத்துல சொன்னேன், ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடின்னு. இந்த உத்தமன்னு சொன்னா அதமன்னு ஒரு வர்க்கம், லோகத்தை ரொம்ப எல்லாருக்கும் கெடுதல் பண்ணிட்டே இருக்கிறவன் ஒருத்தன் அதமன்.
மத்தியமன்னா அவனும் நன்றாக இருக்கட்டும் நானும் நன்றாக இருக்கிறேன்னு சொல்றவன் மத்தியமன். உத்தமன்னா தான் வீணா போனாலும் அடுத்தவா வாழன்னு நினைக்கிறவன் உத்தமன். அந்த கோட்டி தான் எம்பெருமான் பெருமாள் ஒருத்தர் தான் அப்படி இருக்க முடியும். புருஷோத்தமன் அவனை பெருமாளை சொல்றோம். ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்துல பார்த்தோம்னா வடக்கு பக்கத்துல புருஷோத்தமன் கோவில் உத்தமர் கோவில்னு ஒரு இடம் இருக்கு. ஸ்ரீரங்கத்துலேருந்து நேர பக்கம்னா இருக்கும். அது அந்த பக்கம் தெற்கு பக்கம் இருக்குன்னா இது வடக்கு இருக்கும். அங்க புருஷோத்தமன் பெருமாள் இருக்கார். அங்கேயும் சேன குளத்துல தான் இருக்கார். கரம்பனூர் அப்படின்னு பேரு. ஆழ்வார்கள் பாசுரத்துல கரம்பனூர் உத்தமர் அப்படின்னு தான் வரும். அத்தனை தூரம் பெருமை படைத்தவன் எம்பெருமான் புருஷோத்தமனுக்கு நித்தியமான யுவா என்று பேர். அவன் 15 முக்கால் முடிஞ்சு 16 தான் ஆரம்பிக்கும். இவருக்கு என்னன்னா இவாளுக்கு தான் 25 வயசு. அப்ப ஏன்னா பெருமாளுக்கு பசுமாட்டு கூட்டத்தை ரொம்ப பிடிக்கிறது. அவனுடைய கரஸ்பரசம் பட்டுப்பட்டு அது எப்படியுமே இளமையா இருக்கான். அதுவும் கூட ஸ்ரீவைகுண்டத்துல எம்பெருமான் இருப்பதை காட்டிலும் இந்த பசுமாட்டு கூட்டத்தோடு இருக்கிறது ரொம்ப பிடிக்கிறான். திவத்திலும் பசுநிறமே புவத்தி செங்கனிவாய் எங்கள் ஆயுர்தேவு ஆழ்வார் பாசுரத்தில் பாடுறார். திவம் திவம்னு சொன்னா ஸ்ரீவைகுண்டத்துக்கு திவம்னு பேரு. திவம் திவத்திலும் பசுநிறமே பூவத்தி பசுமாட்டு கண்ணுக்குட்டியோடு இருந்து அதை மேய்க்கணுங்கிறதான் பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சிறுவேர் அழைத்தனவும் சீரியருளாதேன்னு கடைசியில் வரப்போகுது. ஏன்னா இது வரைக்கும் முதல் பாசுரத்துல நாராயணன்னு சொன்னான். நாராயணன்னு சொன்னா அவருக்கு பிடிக்கலையா. என்ன பேர் சொல்லி கூப்பிட்டுருக்கணும்? நாராயணனே நமக்கே பரதருவான்னு சொல்ல போறது அது பெரியவனா இருக்கும்போது அவனுக்கு இருக்கக்கூடிய பேரு. அவன் இங்க அவதாரம் பண்ணது கிட்டாவதாரம் பண்ணதுக்கு பேரு என்னன்னா கோவிந்தாங்கிற பேர். இந்த கோவிந்தான்னு கூப்பிடாம நாராயணன்னு கூப்பிட்டதுனால அவருக்கு ரொம்ப கொஞ்சம் சுமார் தான். எனக்கு போய் நாராயணன் கூப்பிடுறாரு, நாராயணன் தான் இங்க வந்திருக்கா, ஆனா அவருக்கு கோவிந்தான்னு என்னை கூப்பிடுறதை விட்டுட்டு நாராயணன் கூப்பிட்டுட்டேன் அப்படின்னு தான் வருத்தமா இருக்கும். ஒரு பிரதான மந்திரியே இருக்கார். ஒரு சின்ன கிராமத்துக்கு வந்துடுறார். அவருடைய கிராமத்துக்கு போறார். அவருடைய சகாக்களோடு இருக்கிறார். ஒரு 10 நாள் இருக்காருன்னா அப்போ போய் நீங்க தான் பிரதான மந்திரி, நீங்க இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ண அப்படிலாம் அவன் அப்படி இருக்க மாட்டான். 10 நாள் சேர்ந்தாமல் இருப்பா. 2 பேரும் அடே வாடே போடே அப்படின்லாம் பேசிட்டு இருப்பான். அவர் எல்லாம் வேலை நிமித்தம் வந்துட்டு புறப்படுறான்னு சொன்னா அப்போ பிரதான மந்திரி எல்லாரும் எஸ்காட்டோட நின்று இருப்பான். அப்போ அவர் வந்து பிரதான மந்திரி ஆயிடுவார். நம்ம அந்தரங்கமா இருக்கிற போது அவர் என்னுடைய நண்பன், அதனால நான் எப்படி வேணா கூப்பிடுவேன், ஒன்னா பக்கத்துல படுத்துப்போம், 2 பேரும் ஒரே தட்டை சாப்பிடுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனா அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் தன்னை தாழ்த்தி கொண்டு கீழே வந்து பிறந்திருக்காருன்னா அந்த நேரத்துல போய் நாராயணனே நமக்கே பிறந்துருவான்னு சொன்னா அவருக்கே கொஞ்சம் சுமாராதான் பிடிச்சுதான். கோவிந்தான்னு சொல்றதை விட்டுட்டு நாராயணன் நீங்க கூப்பிட்டுட்டே. அதுதான் சிறுவேர் அழைத்தனவும் சீரியருளாதே அப்படின்னு கடைசியில வரப்போறது அப்பா. அப்படி இருக்க பெருமாளுக்கு திவத்தை காட்டிலும் இங்க இருக்கக்கூடிய இந்த இடத்தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. பசுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. கன்று மேய்த்து இனிதுகந்த காளாய் ஆழ்வார் திருநெடுந்தாண்டகம்னு சொல்றார். கன்று மேய்த்து இனிதுகந்த கண்ணுக்குட்டி எல்லாம் மேய்ச்சி தானும் அவ்வளவு ஆனந்தப்படுகிறானா. கன்று மேய்த்து இனிதுகந்த காளாய். பெருமாளை எல்லாரும் ஏசுற போதே என்ன தெரியுமா ஏசினா, இவன் ஒரு இடையனாகும் அப்படின்னு சொன்னான். இடையன்னு சொன்னா பெருமாளுக்கு கொஞ்சம் என்னை இடையன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு ஆனந்தம் ஏற்படுதான். ஆமா அதுக்கு தான் நான் வந்து பிறந்தேன், என்ன இதாக சரியா புரிஞ்சுருக்கான். இடையன்னு என்ன சொல்றாலும் அப்படின்னு பெருமாளுக்கு புரிஞ்சுதான். அப்ப கற்றுக்கரவை கணங்கள் பல. கணங்கள் பல கறந்துனா கணங்கள் அப்படின்னா கூட்டம்னு அர்த்தம். கணங்கள் அப்படின்னா அது பேரு கூட்டங்கள். கூட்டமா இருக்கும். சரி இது எந்த மாதிரி கூட்டம், இதை எண்ணிட முடியுமா? இவ்வளவு பசுக்கள் இருக்கு, இந்த பசுக்களை எண்ணிட முடியுமான்னா நம்மள்கிட்ட குணங்கள்லாம் இருக்கும். குணம்னா ஒருத்தர் கோபம் வரும், இவருக்கு கோபம் வரும் அப்படிங்கிறது ஒரு குணம். கோபங்கிறது ஒரு குணம். சரி கோபம் இருக்கிற இடத்துல தான் சுவாமி குணம் இருக்கும் அப்படின்னு வேற சொல்லிப்போம். ஒரு தனியா ஒரு வச்சனம் வேற சொல்லிப்போம். கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இவருக்கு கோபமே வராதுன்னு ஒருத்தரை பார்த்து சொன்னாங்க. அப்படியா கோபமே வராதா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு நம்ம கேட்போம். எப்போ கோபம் வராதுன்னு ராத்திரி 10 மணிலேருந்து காத்தால 6 மணி வரைக்கும் கோபமே வராது இருக்குன்னார். தூங்குற நேரத்தில் அது வரும். அது யாருக்கு தூங்குற நேரத்தில் கோபம் வரப்போகுது? யாருக்குமே கோபம் வரதில்லை. ஒருவேளை இதை சொன்னாரோ என்னவோ தெரியல, தூங்குற போது கூட சில பேர் கையும் காலையும் உதைப்பா தெரியுமா, அப்ப அது கோபம் தானே வச்சுக்கணும். அது பண்ணாம ஒரு பாட்டு சாத்விகா தூங்குவார் போல இருக்கு அப்படின்னு தான் நாம் கொள்ள வேண்டும். குணம் என்பது நமக்கு இருக்கக்கூடிய குணம் எல்லாமே துர்குணம். நல்ல குணம்னு சொல்லிட முடியுமா? ரொம்ப குணம்னு சொன்னா ரொம்ப குணமா இருப்பார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்த குணம்ங்கிறது எவ்வளவு தூரம் இருக்குன்னா நமக்கு ஏதோ ஒரு நாள்ல ஒரு மணி நாள் இவர் ரொம்ப பார்த்தா இனிமையா இருக்கா அப்படின்னு தோணுமே தவிர மற்ற நேரங்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்னா பார்த்தா ருத்ர தாண்டவம் ஆடுகிறார் அப்படின்னு சொல்ற போது ஆத்திரையாவா
அவ சொல்லுவா, அவ பர்த்தா பத்தினியே பர்த்தாவோ சொல்லிப்பா, இந்த மாதிரி ருத்ரதாண்டம் ஆடுறாரு அப்படின்னு சொல்லுவா. இங்க எப்படி இருக்குன்னா, குணங்கள் ஆத்ம குணங்கள் நமக்கு நிறைய இருக்கிறதா தெரியும். ஆத்ம குணங்கள்னா பகவானை அனுபவிக்கக்கூடிய குணங்கள்னு சொன்னா ஆத்ம குணங்கள்னு பேரு. அந்த ஆத்ம குணங்களுடைய எண்ணிக்கை குறைச்சலா இருக்கு. அனாத்ம குணங்கள் தான் நிறைய இருக்கு. அனாத்ம அப்படின்னு ஆத்மன்னா நல்லது. முன்னாடி எப்போதுமே சம்ஸ்கிருதத்துல அகாரத்தை முன்னாடி சேர்த்துட்டோம்னா அதோட எதிர்ப்பதம்னு அர்த்தம். ஆத்ம அதுக்கு முன்னாடி ஒரு அகாரத்தை போட்டோம்னா அனாத்ம. அனாத்ம குணங்கள் தான் நிறைய இருக்கு. கோபம் இருக்கு, தாபம் இருக்கு, காம, குரோத, லோப, மோக, மத, மாத்சரிய, இவ்வளவு சேர்ந்து இருக்கிறது தான் ஒரு உருவம். ஒரு 5 அடிக்கு 6 அடிக்கு ஏதோ இருக்கும், அபாவா இருக்கும். ஆகா, இந்த அனாத்ம குணங்கள் எவ்வளவு நிறைய இருக்கோ அதை எண்ண முடியாது. அதே போலத்தான் கறவ மாடு அங்க இருக்கு, அதையும் எண்ண முடியாது. அவ்வளவு சொல்றோம், அவ்வளவு எண்ண முடியாத அளவுக்கு அவ்வளவு இருக்கு. நமக்கு எவ்வளவு அனாத்ம குணங்கள் இருக்கோ அது மாதிரி அங்கே பசுமாட்டு கூட்டம் இருக்கு. சரி, இதை இன்னொரு விதமா சொல்லலாம். பகவானுக்கு எவ்வளவு ஞானசக்தியாதிகள் குணங்கள் இருக்கோ, பகவானிடத்துல எத்தனை கல்யாண குணங்கள் இருக்குன்னா அதை உபனிஷத்தை சொல்லிட்டு ஓஞ்சி போச்சு. எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக ஆனந்தம் பிரம்மணோ வித்வான்னு சொல்லுது உபனிஷத்து. ஆனந்தவல்லியிலே தைத்திரிய உபனிஷத்திலே அது சொல்ற போது எதோ வாச்சோ நிவர்த்தந்தே, மனதுக்கும் வாக்குக்கும் எட்டாது இருக்கக்கூடியது பலவாக இருக்கக்கூடிய கல்யாண குணங்களை படைத்தவன் எம்பெருமான். அந்த எம்பெருமானுக்கு முக்கியமான 6 குணங்கள், ஞானபல, ஐஸ்வர்ய, வீரிய, சக்தி, தேஜஸுக்கள்னு சொல்லப்படுகிற 6 குணங்கள் முக்கியமா இருக்கிறது. அதை தவிர பல கல்யாண குணங்கள் இருக்கு, உபனிஷத்துக்கள் பலவாறு சொல்லுகிறது. அவனுடைய கல்யாண குணங்களை எண்ண முடியுமா? அதை எண்ண முடியாது. அவனுடைய கல்யாண குணங்களையும் எண்ண முடியாது, நம்மோட அனாத்ம குணங்களையும் எண்ண முடியாது. நமக்கு இருக்கக்கூடிய கோளாறையும் எண்ண முடியாது, பகவானுடைய குணங்களையும் எண்ண முடியாது. அந்த மாதிரி பசுமாட்டு கூட்டத்தையும் எண்ண முடியல. அதுதான் கணங்கள் பல கற்று கறவை கணங்கள் பலகறந்து. பெருமாளுக்கு நியமன சாமர்த்தியம் உண்டு. கீழே சொன்னேன், ஈஸ்வர அப்படிங்கிற சப்தம் இருக்கும். ஈஸ்வர அப்படின்னு சொன்னா, ஈஸ்வரன் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? நியமன சாமர்த்தியம் இருக்கக்கூடியவன் அர்த்தம். எல்லாவற்றையும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அண்டசராசரங்கள் அத்தனையும் தான் ஒருவனே நின்று நியமிக்கக்கூடிய சாமர்த்தியம். நியமனம் பண்ற. நான் இப்போ ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்றாரு, டெலிகேஷன் அப்படி சொல்றான். நான் இன்னாருக்கு இந்த வேலையை கொடுத்துட்டேன், அவா பண்ணி முடிச்சுடும், 1/2 மணி நேரத்தில் இதை கொடுப்பேன், இது 1/2 மணி நேரத்தில் முடிச்சு கொண்டு வந்து கொடுத்தோம்னா 28வது நிமிஷம் அவர் இங்கே வந்து நின்றுணும், எல்லாத்தையும் காரியத்தெல்லாம் பண்ணிட்டு இந்த வந்துட்டேன் அப்படி சொல்லி நிற்கணும். இப்போ சூரியனுக்கு சொல்லியிருக்கார், காத்தாலும் நீ 6 மணி ஆனால் உதயம் ஆயிடும் அப்படின்னா அவர் உதயம் வந்துடணும். சரி, சாயந்தரம் 6 மணிக்குன்னா சந்திரன் புறப்பட்டோன்னா சூரியன் அஸ்தமனம் ஆயிடும் அப்படின்னா ஆயிடும். இந்த பிரம்மாக்கள் பிரம்மா இருக்கும். பிரம்மான்னு சொன்னால் பல பிரம்மாக்கள் உள்ள, ஒவ்வொரு அண்டகடாகத்தில் ஒவ்வொரு அண்டானாம் து சகசிரானாம் சகசிரான் அயுதானிச்சன்னு விட்டு புராணத்துக்காரர் சொல்லுகிறார். அண்டங்கள் எவ்வளவு இருக்குன்னா பல அண்டங்கள் இருக்கு. அத்தனை அண்டங்களுக்கும் ஒவ்வொரு அண்டத்துக்கும் ஒரு பிரம்மா இருக்கார். அந்த ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு அக்னி வாயு அவ்வளவு இருக்கு. சாமான்யமா ஏதோ ஒரு பிரம்மா தான் இருக்கார், ஒருத்தர் தான் இருக்காருன்றது. ஆதித்தர்கள் 12 ஆதித்தர்கள் இருக்கார், ஏகாதச ருத்ரர்கள் உண்டு. இத்தனை தூரம் இருக்கக்கூடிய அண்டானாம் து சகசிரானாம்னா, சகசிரம்னா 1000, சகசிரானாம்னா 1000 அண்டங்கள் இருக்கு. அதெல்லாம் அப்படியே ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருன்னு இருக்கு. இது எல்லாவற்றுக்கும் சேர்த்து இதை நியமிக்கக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவன் எம்பெருமான். அவனைத்தான் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லுகிறோம். இந்த ஈஸ்வர சப்தத்துக்கு நியமிக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு. இதை ஆண்டாள் ஒரு பாசுரத்துல ரொம்ப ஆச்சரியமா சொல்லியிருக்கா. நாச்சியார் திருமடியில நாட்டை படை என்ன அயன் முதலாத்தந்த நடுமாமலருந்தி பாசுரத்திலே நல்லா புரியும். நாட்டை படை அப்படின்னா இந்த நாட்டை படைனா இந்த உலகத்தை படை என்று அயன் பிரம்மா அயன் முதலாத்தந்த நளிர்மா மலருந்தி, வீட்டை பண்ணி விளையாடும் விமனந்தன்னை கண்டீரே, காட்ட நாடி தேடுகளும் புள்ளுங்களிலும் உடன்படிய வேட்டையாடி வருவானை விருந்தாவனத்தை கண்டோமேனு பாசுரம் கடைசி 14ஆம் திருமொழியில. நான் 143 பாசுரத்துல கடைசி 14ஆம் திருமொழியில அதுல சொல்றா, நாட்டை படை என்று அயன் முதலா தந்த பிரம்மாவே இங்கிருந்து ஆரம்பம். அப்ப நாட்டை படைன்னு ஒத்த படையில சொல்ல வரும். படையுங்கோள்
தேவரி இந்த நாட்டை படைக்க வேண்டுமே அப்படின்னு எல்லாம் சொல்லலை. ஏன்னா அவருக்கு கீழே தானே இருக்கா. அதனால நாட்டை படைன்னு ஒருமையில சொல்லியிருக்காரு. பகுவச்சனத்துல சொல்லியிருக்கணும். அதாவது ஒரு மரியாதையோட சொல்லியிருக்கணுமோ இல்லையோ. நாட்டை படை என்ன அயன் முதலா தந்தனளிர் மாமலருந்தி வீட்ட பண்ணி விளையாடும் விமலன் தன்னை கண்டீரே. வீட்டை பண்ணி எம்பெருமான் விளையாடுகிறான். ஏன் விளையாடுறாரு? இந்த லோகமே ஒரு வீடுங்கிறா. இதைத்தான் லீலா விபூதின்னு பேரு. லீலா விபூதின்னு பேரு. லீலானா பெருமாள் பண்ணக்கூடிய சேட்டுதங்கள்லாம் பண்ணக்கூடிய இடம். ஏன் அதை பண்றாரு அப்படின்னா, அப்பதான் நம்ம பாவம் தான் போகும். நம்ம பாவம் போகணும்னா நம்ம பாவங்களும் புண்ணியங்களும் தொலைய வேண்டும் என்றால் நமக்கு ஒரு ஜென்மா கொடுத்தா தான் இது முடிய போகுது. இல்லைன்னா நம்ம எங்க போகிறோம்? அப்ப போக முடியாது. அப்ப கற்றுக்கறவை கணங்கள் பலகரந்து இந்த நியமன சாமர்த்தியம் இருக்கக்கூடிய எம்பெருமான் எல்லா காரியத்தையும் பண்ணிடுவான். அவனுக்கு என்ன கறக்கிறது என்ன பெரிய காரியமானா? கற்றுக்கறவை கணங்கள் பலகரந்து செற்றார் அப்படின்னா, செற்றார் அப்படின்னா பிடிக்காதவான்னு அர்த்தம். யாருக்கு பிடிக்கல? கிருஷ்ணனுக்கு பிடிக்காதவர்கள். கண்ணனை பார்த்தாலே பிடிக்கல. ஏன்? பொறாமை. ஏன்? கண்ணன் ரொம்ப நிறைய சாமர்த்தியமா இருக்கான். அப்படி சாமர்த்தியமா இருக்கிறதுனால அவனை பிடிக்கல. பல பேருக்கு குடும்பங்கள்ல இதெல்லாம் வந்துடும். எவ்வளவுதான் கூட பிறந்திருந்து எல்லாம் பண்ணியிருந்தாலுமே கூட அவர்களுக்கு இன்னொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் நன்னா வந்துட்டான்னு சொன்னா அவளுக்கு கொஞ்சம் அப்படி கொஞ்சம் ஒரு பொறாமை வந்துடும். அது செற்றார் அப்படின்னா நமக்கு தெரியாது. நம்ம என்ன நினைச்சுட்டு இருப்போம்? அவர்களும் நம்ம முன்னேறுவதில் அவர்கள் ஆனந்தப்படுகிறார்கள் நினைச்சிருவோம். தப்பா நினைச்சிருவோம். அது கடைசியில் சங்கடமா போடும். செற்றார்னா ஆறுனா கண்ணனை கிருஷ்ணனை பிடிக்காதவர்கள் சத்ருக்கள் ஆகிறார்கள். அதனாலதான் செற்றார்னு பேர். மத்தொன்னு சொன்னா, செற்றார்னா கண்ணனுடைய சாமர்த்தியம் எல்லாம் பிடிக்காமலே இருக்கவாளுக்கு, அதனால எதிரிகளாகவே மாறிவிட்டார்கள். அதான் செற்றார். திரளழிய. திரளழியன்னா பெருமாளுக்கு இங்க இந்த திரளழியன்னா எதிரிகள் இவர்களுடைய சாமர்த்தியம் எல்லாம் உளுத்து போகும்படி. திரள் அழியன்னா இவர்களுடைய திறமை. இந்த திறமையெல்லாம் உளுத்து போகும்படி செற்றால் திரளழிய சென்று செறி செய்யும். இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போய் அவளை முடிக்கணும்னா இங்கேயே நின்றுட்டு நீ இடத்துக்கு வா, ஏன் இடத்துக்கு வா, ஏன் இடத்துக்கு வான்னு சொல்லி என்னுடைய இடத்துக்கு வரவழைத்து அவரிடத்துல சண்டை போடுறதுன்னு சொன்னா, இப்ப நம்ம ஒண்ணு சொன்னா புரிஞ்சு போடும். இந்த மட்டையடி விளையாடுறவங்க மட்டையடி விளையாடுவா. இங்கேருந்து விளையாடுறாண்டுக்கு போவா. அங்க போனா எல்லாரும் டக் ஆயிடுவாங்க. ஆனா அவ அங்கிருந்து இங்க வந்து இங்க விளையாடுறா. நம்மளோட இடத்துல விளையாடணும்னு நல்லா விளையாடுவான். ஏன் இப்படி பண்றா அப்படின்னா, இது என்னோட இடம், அதனால நல்லா விளையாடுறேன். எனக்கு தெரியும் எங்க போட்டா எப்படி வரும்னு, பந்து போட்டா வரும்னு நமக்கு தெரியும். என்னோட இடத்துல நான் விளையாடுவேன், நல்லா விளையாடுவேன். அடுத்து வாழ்றது அவளுக்கு தான் தெரியும். அங்க போனா எல்லாரும் நல்லா விளையாடுறாலும் உண்டு, இல்ல எல்லாம் 10க்குள்ளே 20க்குள்ளே இப்படி முடிச்சுட்டு வர்றவாளும் உண்டு இல்லையோ. ஆஹா, நம்ம இடத்துல தன்னுடைய நிலத்துல நமக்கு ஒரு நன்னா இருக்கும், திறன் நன்னா இருக்கும். வெளியூர் போயிட்டோம்னா சுமாரா இருக்கும். ஆக அவரவர்கள் என்ன பண்றானா, செற்றார் இந்த எதிரிகள் எல்லாம் அவர்களை முடிக்கிற அளவுக்கு திரளி சென்று செறி செய்யும். அவர்கள் கோட்டைக்கே போக வேண்டியது, அங்கேயே போய் வாழ முடிக்க வேண்டும். எதை போல? சக்கரவர்த்தி திருமகனை போலே. சக்கரவர்த்தி திருமகன் தசரத சக்கரவர்த்தியினுடைய பிள்ளையா ராமனாக அவதரித்திருந்தானே. அந்த ராமன் என்ன பண்ணார்? சீதையா அங்க கொண்டு போயிட்டான்னு இதெல்லாம் தெரிந்த பிற்பாடு இவர் இங்க வந்து சண்டை போடல, ராமன் இங்க வந்து சண்டை போடல, இவர் தானே அங்க போனார். அப்ப அவனுடைய கோட்டைக்குள்ளேயே சென்று அவனை முடித்தார். அப்ப சென்று செறி செய்யும், அங்க போய் முடிச்சார். அதைத்தான் சக்கரவர்த்தி திருமகனை போலே இருக்கக்கூடிய சக்தி படைத்தவர்கள் கற்றுக்கறவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளிய சென்று செறி செய்யும் குற்றமொன்னில்லாத கோவலதம் பொற்குடியே. குற்றம் இல்லாதன்னா கையில ஒருத்தன் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தன்ட்ட ஆயுதம் இல்லைன்னு சொல்லுவோம். இப்போ 2 பேர் சண்டை போடுறான். 2 பேர் சண்டை போடும்போது ஆயுதம் எதிராளிட்ட ஆயுதம் இல்லை. ஆயுதம் இல்லாத போது இதுதான் சரியான சமயம், போடு அப்படின்ட்டு நம்ம அம்பா போடக்கூடாது. எதிரிட்ட எப்ப ஆயுதம் இல்லையோ நிராயுதபாணியாக நிற்கிறானோ அவனை விட்டுடணும். ராமனே பண்ணது தான். அவன் எல்லாத்தையும் முடிச்சான். அவன் சண்டை ராம யுத்தம் நடந்த போது இங்கிருந்து போய் சண்டை போட்டா மந்திரிமார்கள் எல்லாம் முதல்ல அழிச்சு வச்சான். அவன் ஒவ்வொருத்தராக மாண்டு போயிட்டான். அதுக்கப்புறம் தான் இந்திரஜித்து வந்தான், அவனும் போயிட்டான். கும்பகர்ணன் வந்தான், போயிட்டான். எல்லா படை பலம் இருக்கக்கூடிய பெரிய பெரிய போராளிகள் எல்லாரும் போயிட்டான். கடைசியில தான் இவன் வெளியில வந்தான். ராவணன் வந்தது கடைசியா வந்தான். யாரோ ஒரு மனுஷன் எனக்கு எதிரியா அப்படிதான் துச்சமா நினைச்சுட்டான். யாரோ ஏன்னா அவன் வரம் வாங்கி வச்சிருந்தது என்னன்னா, மனிதனாலே எனக்கு மரணம் நேரக்கூடாது, இதுதான் அவன் கேட்டது.
அதுக்காக தான் அவர் மனுஷனா வந்தார். அவர் க்ஷத்திரிய ராஜாவாக தானும் திருவோதாரம் பண்ணதே. ஏன்னா மனுஷன் அவன் ரொம்ப துச்சமா நினைச்சுட்டான், இவா யாரு நம்மள்கிட்ட சண்டை போட போறது அப்படின்னு மனுஷர்கள் என்ன அடிச்சிட முடியுமா அப்படின்னு நினைச்சதுதான். அதுவே அவனுக்கு சத்ருவாக போயிட்டு அந்த வரமே அவனுக்கு சத்ருவப்படுது. அதனாலதான் மனுஷனாகத்தானும் அவதாரம் பண்ணி அவனை முடிச்சான். ஏன் ஒரு நிருசிம்மாவதாரத்துல பெருமாள் அவதாரம் எதுக்கு நரஹரியாக அவதாரம் பண்ணார்னா, ஹிரண்யகசிபு என்ன வரம் கேட்டுனா தெரியுமா? எல்லா வரம் ஒண்ணு பாக்கி இல்லை. மனிதனாலே கூடாது, மிருகத்தாலே கூடாது, உயிர் உள்ளதாலே கூடாது, உயிர் இல்லாததாலே கூடாது, காலையில் கூடாது, மாலையில் கூடாது, அதாவது காலையில் கூடாது, மத்தியானத்தில் கூடாது, இரவில் கூடாது, உயிர் உள்ளதாலே கூடாது, உயிர் அற்றதாலே கூடாது, ஆயுதத்தாலே கூடாது, எவ்வளவு சொல்லி முடிச்சான். பிரம்மாவுக்கு தூக்கி வாரி போடுது. இவன் விடவே இல்லையே, ஒன்னையுமே விடவே வைக்கலையே. கடைசியா ஒரு வாழ்த்தை சொன்னான், உம்மால் படைக்கப்பட்ட எதாலும் எனக்கு மரணம் சம்பவிக்க கூடாதுன்னு சொல்லிட்டான் பிரம்மாட்ட. உன்னால் படைக்கப்பட்ட நான் மூச்சு விட்டுண்டார். அப்பா என்ன படைச்சவர் இருக்காரு அப்படின்னு அப்பதான் அவருக்கு ஆஸ்வாசமே ஏற்பட்டது. நிருசிம்மாவதாரத்தின் போது என்ன படைச்சவன் ஒருத்தன் இருக்கா இல்லையா, அவன் அப்படின்னு மூச்சு விட்டுட்டார். அதுக்காகத்தான் வீட்டுக்குள்ள கூடாது, வெளியில கூடாதுன்னா நிலக்கதவுல உட்காத்தி வச்சார். காலையில கூடாது, ராத்திரியில கூடாது, மத்தியானம் கூடாதுன்னார். அதாவது மாலை வேளையிலே அஸ்தமனத்தின் போது அங்க போய் உட்கார்ந்துட்டார். சரி, மனுஷனால கூடாது, மிருகத்தினால கூடாதுன்னு கேட்டுட்டான். அதனாலே மனித உருவை எடுத்துக்கொண்டு தலைக்கு மேல சிங்கமா வச்சுட்டார். இப்ப மனுஷன் சொல்றதா, ஹரின்னு சொல்றதா, மனுஷன் சொல்றதா? அதான் நரஹரியா. நரன்னா மனுஷன், ஹரின்னா சிங்கம். இப்ப நரஹரியா பெருமாள் தானும் அந்த மாதிரி அவதாரம் பண்ணார். அதுக்கப்புறமா சரி ஆயுதத்துல கூடாதுன்னு சொல்லிட்டான். ஆயுதத்துல கூடாதுன்னா அவர் பார்த்தார், கையில இருக்கிற நெகத்தையே ஆயுதமாக கொண்டார். சரி உயிர் உள்ளது உயிர் அற்றதுன்னு சொன்னார். இந்த நகத்தை உயிர் உள்ளதுன்னு சொல்றதா, உயிர் அற்றதுன்னு சொல்றதா? சொல்ல முடியாது. ஏன்னா இந்த நகம் வளருதுன்னா உயிர் இருக்குன்னு அர்த்தம். ஆனா அதை வெட்டினா வலிக்கிறதே இல்லை. அப்ப உயிர் இல்லைன்னு அர்த்தம். உயிர் உள்ளதுன்னு சொல்றதா, உயிர் அற்றதுன்னு சொல்றதா? ரெண்டுமே சொல்ல முடியாது. அப்ப அவன் போட்ட என்னென்னலாம் விதி போட்டானோ அதெல்லாம் மீறவே இல்லை. மீறாமல் ஒரு அவதாரத்தை எடுத்துதான் நிருசிம்மாவதாரம். இப்ப இவ்வளவு இருந்தது. அந்த ராமநாராயணன் தான் அங்கு போய் சண்டை போட்டாலுமே கூட ஆயுதம் யாருக்கு இல்லையோ அவளை போய் நம்ம சண்டை போடக்கூடாது. ஆயுதம் இல்லைன்னு சொன்னா சண்டை போடக்கூடாது. சச்சால சாவஞ்சம் மூச்ச வீரஹானா அடிச்சுட்டா கையில அவன்கிட்ட கோதண்டம் இல்லை, இல்ல இல்ல இவர்கிட்ட எல்லாம் வச்சிருக்கார். அப்ப அடிக்கிற போது நிறுத்திட்டார். அவன்கிட்ட எப்ப வில்லு இல்லையோ இவர் பானம் விடுறத நிறுத்திட்டார். நிறுத்திட்டு இப்ப சொன்னார், உரையாசிரியர் சொல்றார், அவனும் வீரன் இவனும் வீரன். அவன் கையில வில்லே இல்லை, அவன் எப்படி வீரன் சொல்றது அப்படின்னா, அவன் வெறுங்கை வீரனா, இவர் விற்கை வீரனா. வில்லு கையோட வச்சிருக்காரா, வில்லும் கையுமாக இருக்கக்கூடிய வீரன் ராமன், வெறுங்கையோடு இருக்கக்கூடிய ராவணனும் வீரன் அப்படின்றார். அப்ப விற்கை வீரன் வெறுங்கை வீரன் சொல்றான். ஆஹா, இது யார்கிட்ட ஆயுதம் இல்லையோ அவர்களை அடிக்கக்கூடாது. அதைத்தான் செரிச்சையும் செரிச்சையும் குற்றம் ஒன்றில்லாத, ஆயுதம் இல்லாதவர்களை எப்பொழுதும் சண்டையிலே நிறுத்தக்கூடியதாக இல்லாமல் இருக்கக்கூடிய குற்றம் இல்லை. யாருக்கு? இந்த பெண்மணிக்கு. இதை மற்றொரு இடத்துல சொல்றா. எப்படின்னா, தோஷம், நம்மகிட்ட தோஷம் என்பது நிறைய இருக்கு. ராமாவதாரத்தில் இருக்கக்கூடிய, ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை சொல்றா. என்னன்னா, மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்தஜேயம் கதஞ்சன தோஷோயத்யபி தஸ்ஸாது சதாமேதத ஹரிஹிதம். இது ஸ்லோகம். அதாவது சண்டை போறதுக்கு முன்னாடி சரணாகதி, விபீஷண சரணாகதிக்கு முற்பாடு சொல்லக்கூடிய விஷயம். யாரு வந்தாலும் ஏத்துக்கிறேன். ஏன்னா விபீஷணம் மேலேருந்து வரான், நாலு ராட்சசர்களோட மேல வந்து நிற்கிறான். அப்ப கீழே சுக்ரீவன்லாம் நிற்கிறான். அவனை இறங்க விடக்கூடாது, அவன் ராவனுடைய தம்பி, அவனை நம்ம கோட்டில் சேர்த்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாம். அப்ப விபீஷணன் வந்து இறங்கி நிற்கிறான். நின்றுட்டு என்ன ராமனிடத்துல கொண்டு போய் சேருவோம், நான் அவனிடத்துல சரணாகதி பண்ண போனோம்னு சொன்னா, எதிராளி கோட்டிலேருந்து ஒருத்தர் வந்தா யாரும் நம்பிட மாட்டார்கள். அது மாதிரி சுக்ரீவன்லாம் நம்பவே இல்லை. அப்பதான் சொல்றார், ராமன் சொல்றாரு வார்த்தை, மித்ரபாவேன சம்பிராப்தம். ஒரு நண்பனுடைய வேஷத்தை போட்டு கொண்டு ஒருத்தன் வந்தா கூட அவனை எதுக்கும். மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்ததேயம் கதஞ்சன. சரி, இன்னும் சொன்னா அவன்கிட்ட தோஷம் இருக்குன்னு சொல்றான். சுக்ரீவன் சொல்றான் அவன்கிட்ட தோஷம் இருக்கு, அவன் ராவனுடைய தம்பினா. தோஷம் இருக்கட்டுமே, தோஷமே இருந்தாலும் அவனை அழைத்து கொண்டு வா. தோஷம் இருக்கிறது தான் அவனுக்கு அதிகாரமே. முதல்ல எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்கிட்ட வந்து சேர்றதுக்கு என்ன தெரியுமா இருக்கணும், அவன்கிட்ட முதல்ல தோஷம் இருக்கு, அப்பதான் கூட்டிக்குவான். அப்படின்னா எவ்வளவு உயர்ந்த தன்மையாக ராமன் இருந்திருக்க வேண்டும். சரி,
எதிவா ராவணஸ்வயம்னா ராவணன் விபீஷணன் வந்திருக்கான், ஏத்துப்போம். ராவணனே வந்தால் கூட அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், வர சொல்லுன்னா. அத்தனை தூரம் அவரை எதிராளிகளையும் கூட தன்னோடு சேர்த்துக் கொள்வதிலே ராமனை காட்டிலும் ஒரு சௌலபியமோ சௌசீல்யமோ இந்த கல்யாண குணங்கள் எல்லாம் யாருக்கும் இருந்ததாக தெரியவில்லைன்னு சொன்னா அத்தனை உயர்ந்தவன் ராமன். அதனாலதான் வடக்கெல்லாம் போனோம்னா மரியாதா புருஷோத்தம் ராம்னு சொல்லுவாங்க. இருக்கிறோம் மரியாதா புருஷோத்தம் ராம். அங்க போனாலே அந்த பக்கம் ஹே ராம் ராம். அயோத்தியா பட்டணத்துக்கெல்லாம் போனோம்னா இங்கேயும் ஒன்று இருக்கோல், அயோத்தியா பட்டணம் பக்கத்துல இங்கேயும் இருக்கோல். இப்போ அயோத்தியா பட்டணத்துக்கு அங்கே போனோம்னா வடக்க புருஷோத்தம் புருஷோத்தம் மரியாதா புருஷோத்தம் ராம் மரியாதா புருஷோத்தம் ராம்பா. மதுரா பிருந்தாவனுக்குனா போனா ராதே 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 ராதே. அவங்க காலை வணக்கம், குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன், குட் நைட் இதெல்லாம் சொல்லவே மாட்டான். அங்கே இருக்கிறவா சொல்றதே ராதே 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 இவ்வளோத்தான் சொல்லுவாராம். வண்டியில மாட்டு வண்டி இருக்கிறவன்லேருந்து ஆரம்பிச்சு பெரிய பணக்கார வரைக்கும் அவன் என்ன சொல்லுவா, ராதே ராதே இவ்வளவுதான் சொல்லுவாங்க. அந்த அந்த தேசத்துக்கே இருக்கக்கூடிய பெருமையில தான் சொல்லணும். அத்தனை பெருமை. நம்ம எல்லாம் கொஞ்சம் இங்க எங்க பார்த்தோம்னா இப்படி நம்ம இந்த இடங்கள்லாம் நம்ம வெள்ளக்காரன் வந்து ஆண்டான் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த காலை வணக்கம், மதியம் வணக்கம், அது வணக்கம், இந்த வணக்கம் எல்லாம் சொல்லிட்டு இருக்குமே தவிர அதெல்லாம் அங்க அதெல்லாம் சொல்றது இல்லை. இதுக்காக சொல்ல வந்தேன், அந்த குற்றம் தோஷமே இருந்தால் கூட அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டியது. இல்லாத ஒன்றில்லாத குற்றம் ஒன்றில்லாத குற்றமே சுத்தமா இல்லாத கோபலர்தம் பொற்கொடியே. இதை கண்ணன் கீதையில சொல்லும் போது கூட அபிஜேத்சு துராச்சாரா பஜதேமாம் அனன்யபாவ் சாதுரேவ சமந்தவ்யா சம்யத்து வியபதிசோகி சஹா. இது ஒரு ஸ்லோகம் 9வது அத்தியாயத்தில் கண்ணன் கீதையில் சொல்லியிருக்கார். தோஷம் இப்போ ஒருத்தன் புரிய பக்தனா இருக்கான், அவன் என்னையே சதாசர்வ காலம் நினைத்துக் கொண்டிருக்கிறான். அபிஜேத்சு துராச்சாரா துராச்சாரனாக இருந்தாலும் ஆச்சாரம் ரொம்ப ஆச்சாரம் இருப்பார் அப்படின்னா சுவாமி ஆச்சாரமா என்ன பண்ணுவார் அப்படின்னா குளிச்சுட்டு சாப்பிடுவார். குளிச்சுட்டு சாப்பிட்றதுங்கிறது பேசிக். அது வந்து குளிக்காம சாப்பிடக்கூடாது, அது பேசிக். அது ஆச்சாரம்னா அது ஆச்சாரம் தான் இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனா அபிஜேத்சு துராச்சாரா பஜதேமாம் அனன்ய பாகம் சதா சர்வகாலமும் ஒருவன் என்னையே தியானித்துக் கொண்டு என்னிடத்திலேயே பக்தி செலுத்திக் கொண்டு என்னை தவிர வேறொன்றை நினைக்காமல் இருக்கக்கூடிய ஒருவன் இருக்கிறான். ஆனா அவனிடத்துல ஏதோ கொஞ்சம் துராச்சாரம் இருந்தால் கூட அவன் என்னுடைய பக்தனாகவே கொள்ள கருத வேண்டும் அப்படின்னு கண்ணன் கீதையிலே சொல்றார். இதை நம்ம கேட்டுட்டு சரி கண்ணனே சொல்லியிருக்கார், நான் துராச்சாரத்தோட இருக்கேங்கிறதுக்காக இருக்கக்கூடாது. எவ்வளவு தூரம் ஆச்சாரத்தை கடைபிடிக்க வேண்டுமோ அத்தனை தூரம் ஆச்சாரம். ஏன் இந்த ஆச்சாரத்தை கடைபிடிக்கிறான்னு சொன்னா, ஒவ்வொரு தினமும் நம்ம ஏதோ ஒரு காரியம் பண்ணுவோம், போறோம், நம்மளுடைய இயற்கை உபாதைகளை கழிக்க போறோம்னா காலலமிட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம அச்சுதா அனந்தா கோவிந்தா அப்படின்னு நம்ம ஆச்சரணம் பண்ண வேண்டும். இப்ப நம்ம ஒவ்வொரு தடவை கால பின்னங்கால நன்னா ஆகணும். பெரியவர்களா சொல்லுவா தெரியுமா, பின்னங்கால நன்னா. இந்த பின்னங்கால ஏதோ ஜலம் படாததுக்குத்தான் ஹரிச்சந்திரன் அத்தனை பாடுபட்டான். அவ்வளவும் பாடுபட்டு ஆமம் என் அண்டபாடுன்னா அத்தனை பாடுபட்டான். தான் ஆழ்நாள் முழுக்க இந்த காலுக்கு பின்பக்கம் ஏதோ ஒரு துளி சரியா அலம்பலைங்கிறதுக்காகனா பாதி நாள் குளிக்கவே இல்லைன்னா அதை பத்தி சொல்லவே கூடாது. இப்ப துராச்சாரம் என்பது அத்தனை தூரம் கோளாறு கொடுக்கணும் இல்லையோ, அதைத்தான் இவ்வளவு தூரம் பக்தனாக இருந்து என்னையே சிந்தனை பண்ணி கொண்டு ஆர்வத்தன் இருந்திருந்து அவனிடத்திலே சிறிது தோஷம் இருந்தாலும் அவன் என்னுடைய பக்தனாகவே கொள்ளப்படுகிறான்னு சொல்றா. அத்தனை தூரம் எதிராளிகளிடத்திலே ஆயுதம் இல்லை என்னால் அவனை நாம் அடிக்கக்கூடாதுங்கிற குற்றம் இல்லாத கோவலதம் இருக்கக்கூடிய அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோவலர்கள் ஆறு ஆயர்கள் இடையர்கள் அந்த குலத்துல வந்ததான பெண் பிள்ளை தான் பொற்கொடி. நல்லா அழகா இருக்கா, அவ்வளவு வெளுப்பா இருக்கா. கண்ணன் எவ்வளவு அழகோ அதுபோல இந்த பெண் பிள்ளையும் அழகு. கோவலர் தான் பொற்கொடியே. அவர்களுக்கெல்லாம் தரிசனீயமாக இருக்கக்கூடிய பெண் பிள்ளை. கண்ணனை போலே இவனும் அழகாக உள்ளாள். அதுதான் குற்றமுன் இல்லாத கோவலதம் பொற்கொடியே. புற்று அறவ அல்குல் புனமையிலே போதராய். புற்றரவல் குல் புற்று புத்து புத்துன்னு சொல்ல மாதிரி பாம்புத்து கரையாம்புத்து அதான் சொல்றோம். பாம்பு புற்று அறவு அப்படின்னா பாம்பு, அல்குல் அப்படின்னா இடை, அல்குல்னா இடை, அல்குல் புற்று அறவு அல்குல். தன்னுடைய நிலத்திலே சர்ப்பத்தை போலே தன்னுடைய நிலம். பாம்பு பார்த்தோம்னா நிலத்துல எவ்வளவு பாம்பு படம் எடுக்கும். அதுனா அது பாம்பு பார்த்தா அது எடுக்கிறதுக்கு அந்த வாலு சின்னதா இருக்கும், இந்த பாகம் மெல்லிச்சா இருக்கும், தலை மட்டும் தனியா பெருசா தெரியும். அப்ப இந்த வாலெல்லாம் தனியா இருக்கும், இது இப்படி இருக்கும், இப்படி எல் ஷேப்ல நின்று இருக்கும். நின்று பார்த்தோம்னா படம் தான் பெருசா தெரியுமே தவிர உடம்பே தெரியாது.
அது மாதிரி இவள் பார்த்தீங்கன்னா கால் இருக்கு, அதுக்கப்புறம் இடை வரணும், அதுக்கப்புறம் உடம்பு வரணும். அப்ப சிறீத திருமேனி, அதுக்கப்புறம் இடுப்பு பாகம், அதுக்கப்புறம் மேல் பாகம் அப்படின்னு பார்த்தா அவ்வளவு அழகா இருக்கா, மெல்லிசா இருக்கா அப்படின்னு சொல்லுமோ இல்லையோ. அந்த மெல்லிசா இருக்கக்கூடிய தன்மை பாம்பு போலே தானும். இந்த பாம்பு புத்துலேருந்து வெளியில வருது பார்க்கணுமே, தலை வரும், தலை வந்துருக்குன்னா அந்த உடம்பு கொஞ்சம் பெருசா இருந்து இறைய சாப்பிட்டுருந்தா கூட அந்த புத்தோட ஓட்டைக்கு தகுந்தாப்புல தன்னுடைய உடம்பை அமைச்சிட்டு வெளியில வரும். கவனிச்சிருப்போம், பார்த்துருந்தா தெரியும். அதுக்குள்ளேந்து வரும்போது அது குண்டா இருந்தா கூட அதை உரைச்சிக்கும், குறைச்சிட்டு அப்படியே இருந்து அழகா வந்துடும். அந்த புற்றிலிருந்து வரக்கூடிய பாம்பு போலே அதே போல தன்னுடைய நிலத்துல ஒரு மயில் பட்சி பார்த்தோம்னா அது மேகம்னா மூட்டை கண்டுதுன்னா அப்படியே நேரம் எப்படி இருக்கும். திடீர்னு மேகத்தை பார்த்த உடனே அது உடம்பு இருக்கிறதே தெரியாது, ரெக்கை தான் ஒரு தோகை தான் தெரியும், வேற ஒன்றுமே தெரியாது. மோகம் தூண்டு இருக்கும். அது அகவரதுன்னு பார்த்தோம்னா அந்த அப்படியே அது விரிச்சிடும், அந்த தொகையை விரிச்சுடுதுன்னா உடம்பு துளி கூட தெரியாது, மெல்லிசா இருக்கும். அந்த அளவுக்கு இந்த கழுத்து பாகம்னா அத்தனை மெல்லிசா இருக்கும். இவ்வளவு தூரம் இருக்கக்கூடிய தன்னுடைய நிலத்திலே மெல்லிதாக இருக்கக்கூடிய மயிலை போன்று இருக்கக்கூடியவள், அந்த பாம்பு புற்றிலிருந்து வரக்கூடிய பாம்பு எப்படவு மெலிதாக இருக்குமோ அதுபோல இருக்கக்கூடியவள், மென்மையாக இருக்கக்கூடிய அழகு படைத்ததான பெண் பிள்ளையத்தான் புற்றரவில் குல் அந்த மாதிரி இருக்கா. இடை புற்றரவில் குல் புனமயிலே போதராய், அந்த மாதிரி மயிலை போல அழகாபரணம் படைத்தவளாக இருக்கக்கூடிய பெண் பிள்ளையே போதராய், எழுந்திருந்து வா. போதராய்னா போயிட்டு வாங்க, அந்த போதராய்னா எழுந்திருந்து வா. புற்றரவல்குள் புனமையிலே போதராய். கேட்டா எல்லாரும் வந்துட்டோடா அப்படின்னு நான் அப்பதான் சொன்னான். எல்லாரும் வந்தாச்சு. புற்றரவல்குள் புனமையிலே போதராய். சுத்தத்து தோழிமார் எல்லாரும், எல்லா பந்துக்கள் எல்லாரும், ஏன்னா 5 லட்சம் கோடி பெண்களை கூட்டின்னு போறோங்கிறதுனா எல்லாரும் வந்துடலாம்னா வந்தாச்சு, எல்லாரும் வந்தாச்சு. உன் வீட்டுக்கு எல்லாம் உன்னோட வீட்டுக்கு வரணும், அந்த முத்தத்துல வந்து கூட்டின்னு போகணுங்கிறதுனா சுத்தத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து, உன்னோட வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய முற்றம், அந்த முற்றத்துல வந்து முகில் வண்ணன் ஏற்பாட. முகில் வண்ணன் மேகத்தை போல இருக்கக்கூடிய முகில், மேகம்னு சொன்னா முகில், முகில்னு சொல்ல முடியும். இந்த மேகம் இருக்கு, கருத்து இருக்கு, அப்படி நீளமா இருக்கு. அப்படி நீலமேக ஷியாமலனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் முகில் வண்ணன். அந்த மாதிரி வர்ணத்தை படைத்ததான எம்பெருமான் முகில் வண்ணன். இந்த புடவை பட்ட புடவை எல்லாம் வாங்குறப்ப கூட ஸ்ரீகள்லாம் பாப்பா, இது ராமர் நீலம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, அது கிருஷ்ண நீலம் ஒன்று தனியா சொல்லுவாங்க. பச்சைன்னா அதுக்கு ஒரு பச்சைக்கு வரணும், 10 பச்சை இருக்கும். அதுல அவளை பார்த்தா சரியா கண்டுபிடிச்சிருவோம். அவளுக்கு தான் கண்டுபிடிக்கணும், நமக்கு அது தெரியவே தெரியாது. ஏன்னா நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லையே. இவ போனா எப்படியுமே ஒரு அரை நாள் போறதுன்னு நமக்கு தெரியும். நம்ம வாட்டுக்கு எத்தையோ ஒன்று கையில வச்சுட்டு நம்ம வாட்டுக்கு தடவிண்டே இருந்தோம்னா முடிஞ்சிடும், அப்படியே சுலபமா முடிச்சுட்டு வெளியில வந்துடலாம். இல்லை அது கையில கொண்டு போகலைன்னா நம்ம பாடு அது பாடுதான். அந்த அளவுக்கு அந்த நீளம் அப்படின்னு சொன்னா கண்ணன் பெருமானை போல ஒரு நீளம்னா கருப்பா நீளமா அப்படி தெரியாது. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய முகில் வண்ணன் அவனுடைய அழகு, அதே போல அவனுடைய ஔதாரியம், வல்லன்மை, கொடுக்கக்கூடிய தன்மை, அதுதான் ஔதாரியம்னு பேர். ஒரு விஷயத்த பெருமாள் நமக்கு என்ன பண்றா, திருவிக்கிரமாவதாரம் பெருமாள் பண்ணும்போது நம்ம யாரும் கேட்கவே இல்லை. இந்த மாதிரி நீ எனக்கு உலகத்தால உன் திருவடியை கொண்டு என் தலையில வையினா யாரும் கேட்கவே இல்லை. கேட்காத போதே பண்ணாரா இல்லையா, அதுக்கு தான் உத்தமன்னு பேர். கேட்காத போதே ஒருத்தர் ஏதோ வந்தார், அவர் வந்து நின்று, ஒரு பெரிய தனவான், அவர் வாசல்ல ஒருத்தர் வந்து நின்றார். நின்றுட்டு அவர் கதவை திறந்தார். ஐயா அப்படின்னார், நமஸ்காரம்னா. சரி பார்த்தேன். பார்த்துட்டு ஒண்ணுமே சொல்லலை, இப்படி தலையை சொல்லிஞ்சார். தலையை சொல்லிஞ்சா என்ன அர்த்தம் அப்படின்னு விட்டோடனே, சரி உனக்கு எவ்வளவு காசு வேணும் அப்படின்னு கேட்டார். இப்போ இது ஒண்ணுமே டைலாகே ஆகலையே, ஒண்ணுமே பேசவே இல்லை. தலையை சுரிஞ்ச உடனே அவர் புரிஞ்சு விட்டார். அப்ப நம்ம பகவானுடைய, அப்ப இந்த இதுல பேச்சுக்கு இடமே இல்லை, இந்த செய்கையிலே என்ன பண்றான்னு புரிஞ்சு போச்சு. அவருக்கு ஏதோ தேவைப்படுது, நம்ம கொடுக்கணும் அப்படின்னு தோணித்து போய் இல்லையோ. இப்ப முகில்வண்ணன் பேர்பாட நம்ம ஆறான்னு கேட்டோமா, பெருமாள்கிட்ட உன் திருப்படி கொண்டு என் தள்ள வைக்கணும் கேட்கவே, கேட்காத போதே கொடுத்தார். இந்த சுவாமி கொடுத்தாரா இல்லையா தனவான், அதை போல பெருமாள் யாரும் நம்ம யாரும் கேட்டதா தெரியல, உன் தலை, அதாவது என்னோட தலையில பெருமாளை உன் திருப்படி கொண்டு வை அப்படின்னு யாருமே கேட்கல. கேட்காத போதே பண்ணதுனால எம்பெருமானுக்கு ஔதாரியம், வல்லன்மை, கொடுக்கக்கூடிய தன்மை. ஒருத்தர் நம்முடைய மனதை பெரிதுபடுத்திட்டு நம்ம வயசு 1 வருஷம் கூட ஆயிடுதுன்னா நம்முடைய மனது எப்படி இருக்கணும்னா நல்ல ஈகைத்தன்மை, கொடுக்கக்கூடிய வல்லன்மைத்தனத்தை பெருகிக்கணும். நமக்கு அடுத்தவர்களுக்கு 10-15 நிமிஷம் ஒரு பிரத்யுபகாரம் இல்லாமல் ஒருத்தருக்கு உதவி நம்மளால பண்ண முடிகிறதா? 15 நிமிஷம், ஒரு நாளைக்கு 15 நிமிஷம், ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணலாம். எதிர்பார்த்து பண்ணுவது உதவியே அன்று, எதிர்பாராமல் பண்ணுவதுதான் உதவி.
நம்ம இப்போ முன்ன நாள் எல்லாம் பெரியவாள்லாம் ஊருக்கு கொண்டு போவா, க்ஷேத்ரானந்தம் கூட்டு போவா. அங்க போனா வாசல்ல நிறைய பேர் உட்காந்துருப்பா, இல்லாதவர்கள் உட்காந்துருப்பா. அவளுக்கெல்லாம் தான தர்மங்களை கொடுப்பா, குழந்தைகளை விட்டு கொடுக்க சொல்லுவான். ஏன் தெரியுமா? நாளைக்கு இதுக்கு கொடுக்குற தன்மை வரணும். அதுக்காகத்தான் இந்த குழந்தைகள் கையில கொடுத்து இந்தா குடு அப்படிப்பா. அது கொடுக்கும். நாளைக்கு அது பெருசா போய் அதோட குழந்தைக்குன்னா ஈகைத்தன்மை வளர வேண்டும். இல்லாதவர்களுக்கு கொடுத்து பழக வேண்டும். கொடுத்தோங்கிற எண்ணம் இல்லாமல் பழக வேண்டும். அதான் கீழே சொன்னா ஆந்தனையும் கைகாட்டு உயிமாறி உகந்து அப்படின்னு சொன்னா. கொடுக்கிறது ஐயமும் பிச்சையும். ஐயம்னா ஆருக்கு அதிகாரம் இருக்கிறதோ அவர்களுக்கு கொடுக்கணும், யோக்கியதை இருக்கிறவர்களுக்கு கொடு. அதே போல சன்னியாசிகளுக்கு கொடு, பிரம்மச்சாரிகளுக்கு கொடு, அவர்களுக்கு கொடு. ஆந்தனையும் கைகாட்டி கொடுத்தோம் என்கிற எண்ணம் இல்லாமல் கொடு. எவ்வளவு கொள்ளுகிறார்களோ கொடு, உன்னாலே எத்தனை கொடுக்க முடியுமோ கொடு அப்படின்னு சொல்லிக்கணும்னா அத்தனை தூரம் அந்த இடத்துல அந்த பாரிப்பு பெருமாளுக்கு இருக்கக்கூடிய ஔதாரியம் வல்லன்மை நான் முகில்வண்ணனுடைய திருநாமத்தை பாட சுத்தத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முத்தம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்ணாட்டின் இது சிதறாமல் கொஞ்சம் கூட இல்லாமல் உனக்கு எவ்வளவு தூரம் உன்னுடைய அழகு இருக்குன்னா ஐஸ்வர்யம் கண்ணன் பெருமானை அனுபவிக்கிறோங்கிற அதுல ஏற்படுகிற ஒரு பூரிப்பு. பர்த்தாவும் பத்னியும் சேர்ந்திருந்தா அவர்களிடத்துல ஒரு பூரிப்பு இருக்கு. தனியா எங்கேயோ ஒரு 6 மாசம் போயிட்டார், 1 வருஷம் போயிட்டார், போயிட்டே வரலன்னா இவங்க மாட்டு தனியா உட்காந்துருப்போம். என்னது அவர் எங்கேயோ போயிட்டார், நம்ம எங்கேயோ உட்காந்துருக்குமே அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கும். அந்த முகத்திலே தெரியும் தனியா இருக்கா அப்படின்னு சொன்னா ஒரு வருத்தம் இருக்கும். அந்த 2 பேரும் சேர்ந்திருந்தா ஒரு ஆனந்தம் இருக்கும் இல்லையோ. அது மாதிரி கண்ணனோடு தானும் அனுபவித்தோம் அப்படிங்கிற இதனால இவளுக்கு ஐஸ்வர்யம் இருக்கும் இல்லையோ. அதுதான் ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம்னா எது சொத்து? காசுமான சொத்து இல்லை, வியாதி இல்லாம இருந்தா சொத்து. சொல்றமா இல்லையா? ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வென், அதாவது ஒரு வார்த்தை சொல்லுவார், வென் வெல்த் இஸ் லாஸ்ட், ஏதோ நம்மளுடைய பணங்கள்லாம் போயிடுது. வென் வெல்த் இஸ் லாஸ்ட் சம்திங் இஸ் லாஸ்ட், ஏதோ ஒன்று போயிடுதுன்னு அர்த்தம். சரி, வென் ஹெல்த் இஸ் லாஸ்ட் சம்திங் இஸ் லாஸ்ட். வென் மணி இஸ் லாஸ்ட் ஒண்ணுமே போனதான் சொல்ல முடியாது. வென் வெல்த் இஸ் லாஸ்ட் சம்திங் இஸ் லாஸ்ட். வென் ஹெல்த் இஸ் லாஸ்ட் சம்திங் இஸ் லாஸ்ட். வென் கேரக்டர் இஸ் லாஸ்ட் எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட். எல்லாம் போச்சு. சொல்லடா இல்லை, ஒரு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவா, என்னிடத்துல கொஞ்சம் பணம் போயிடுதுன்னா ஏதோ போயிடுதுன்னு அர்த்தம். சரி, என்னோட ஹெல்த் போயிடுதுன்னா ஏதோ கொஞ்சம் போயிடுதுன்னு அர்த்தம். ஆனா வென் கேரக்டர் இஸ் லாஸ்ட் எல்லாமே போயிடுது. அப்புறம் நம்ம யாரும் மதிக்க போறோம்? ஒருத்தர் மதிக்க மாட்டான். ஆஹா, என்ன சொல்றோம்? என்னிடத்துல இது இந்த ஐஸ்வர்யம் இருக்குன்னா, என்னிடத்துல ஐஸ்வர்யங்கிறது எம்பெருமானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அனுபவத்தை தான். அவ்வளவு அந்த அனுபவத்தினாலே பூரிப்போடு இருக்கக்கூடிய பெரும் பெண்பிள்ளையே செல்வ பெண்டாட்டினி ஏற்றுக்குறங்கும் பொருள். எதுக்காக நீ தூங்கிருக்க? தூங்காதே. எதுக்கு? ஏற்றுக்குறங்கும் பொருள் அப்படின்னா நீ கைவல்யத்தை போலே, கைவல்ய மோட்சம்னு கீழே ஒன்று சொன்னீங்க இல்லையோ, தான் எம்பெருமானை அனுபவிக்காமல் நம்மளையே அனுபவிக்கணும். இந்த ஆத்மாவையே அனுபவத்தை தான் என்ன சொல்றோம்? கைவல்யம்னு போறோம். நீ என்ன கைவல்ய மோட்சம் மாதிரி தனியா படுத்து உட்காந்துருக்கியே, வேண்டாமே, ஏந்திரே, எற்றுக்குறங்கும் பொருள், நீ எதற்காக தூங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று அப்படின்னு சொல்லி பிரார்த்தித்தது தான் 11வது பாசுரம். ஸ்ரீரங்க மகாத்மத்தை பார்ப்போம். நேற்றுக்கு சொல்லியிருந்தேன், 8 தீர்த்தங்கள், ஸ்ரீரங்கத்தை சுற்றி இருக்கக்கூடிய 8 தீர்த்தங்கள். அந்த தீர்த்தங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஸ்ரீரங்க மகாத்மியத்துல. அதுல சொல்றார் அதாவது 9 தீர்த்தங்கள், நவதீர்த்தங்களுடைய விவரம் சிவன் சொல்றார். ஸ்ரீரங்க விமானத்தை சுற்றிலும் 2 யோஜனை தூரத்தில் வசிக்கிறவர்களுக்கு பாவமே இராது. அந்த பக்கத்துல ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடியவா சுற்றிலும் 2 யோஜனை, ஒரு யோஜனைனா 10 மைல் தூரம். அது சொல்றான் 10. ஏன்னா திருப்புல்லானி சமுத்திரக்கரையிலேருந்து லங்கப்பட்டணம் 100 யோஜனை சொன்னான். 100 யோஜனைன்னா கிட்டத்தட்ட கடல்லே ஒரு 1000 மைல் வச்சுக்கணும். 100 யோஜனை, ஒரு யோஜனைனா 10 மைல், 10 மைல் தூரம்னா 100 யோஜனைனா 1000 மைல், அவ்வளவு தூரம் இருக்கு. ஆஹா, ஸ்ரீரங்க விமானத்தை சுற்றிலும் 2 யோஜனை தூரம் ஆரெல்லாம் இருக்கிறார்கள். 2 யோஜனைனா 20 மைல் கிட்டத்தட்ட. அப்ப வசிக்கிறவர்களுக்கு பாவமே இராது. ஸ்ரீரங்க யாத்திரையும் ஸ்ரீரங்கம் போக வேண்டும் என்ற விருப்பமே சம்சாரத்திலிருந்து விடுவிக்க வல்லது. நம்ம சம்சாரத்திலிருந்து விடுவிக்கிறது அப்படின்னு சொன்னா எது நமக்கு? ஸ்ரீரங்க யாத்திரை போவது. திரும்பவும் சம்சாரம்னு சொன்னா ஆத்துக்காரியை சொல்றேன்னு இல்லை. சம்சாரங்கிறது இந்த உலகத்தை சொல்றதுதான் சம்சாரம்னு சொல்லுது. இந்த உலகத்துல அதுதான் சம்சாரம் என்று பேர். மேலும் அங்கு செய்யும் நித்தியவாசத்தின் பலனை சொல்ல வேண்டுமோ? அங்கேயே நித்தியமா இருக்கான்னா அதுக்கு எவ்வளவு பலன் இருக்கு தெரியுமா? அதுக்கு தான் சுவாமி எங்க இருக்கு அப்படின்னா நித்தியவாசம். எங்க நித்தியவாசனா? ஸ்ரீரங்கத்துல. ஸ்ரீரங்கத்துல நித்தியவாசங்கிறத அதுதான் அவ்வளவு பெருமையா சொல்லுவா. இப்ப என்ன பார்த்தோம்னா, ஆரெல்லாம் வேலையில இருந்து ரிட்டையர் ஆயிட்டானா, ரிட்டையர் ஆனவா பூரா ஸ்ரீரங்கத்துக்கு தான் இருக்கான். அங்க காவேரி ஜலம் ரிட்டையர் ஆனவா பூரா அங்க ஒரு ஒரு சதுரடி வாங்கினோம்னா 5500 ரூபா. ஸ்ரீரங்கத்துல இன்னைக்கு 5500 ரூபா சதுரடி இருக்கு. அப்ப அவ்வளவு
அந்த பெருமாளுக்கு இருக்கக்கூடிய பெருமையினாலே ஓய்வு பெற்றவர்கள் பூரா வந்து இறங்குறான், அங்கே இறங்குறான். ஆக சந்திர புஷ்கரணி, இந்த சந்திர புஷ்கரணி ஸ்நானம் சகல பாவங்களையும் போக்க வல்லது. சந்திர புஷ்கரணி வடக்கு கரையிலேருந்து அந்த பக்கத்துலேருந்து வடக்கு வாசலேருந்து உள்ள நினைச்சோம்னா முதல்ல தயார் சன்னதி, மேட்டழகி சிங்கர் சன்னதி இருக்கும். அதுலேருந்து உள்ள வந்தோம்னா சந்திர புஷ்கரணி. இந்த பக்கம் வலது கை பக்கம் பார்த்தோம்னா சன்னிதி இருக்கு. அந்த சன்னிதிக்கு எதிர்த்தாப்புல ஒரு இடத்துல சந்திர புஷ்கரணி இருக்கு. குலசேகர ஆழ்வாருடைய சன்னிதி அந்த பக்கம் தான் இருக்கு உள்ளுக்குள்ள. அந்த சந்திர புஷ்கரணியில் தான் பெருமாளுக்கு தீர்த்தவாரி. அந்த சந்திர புஷ்கரணியில் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தோம்னா பரமபத வாசல், வைகுண்ட ஏகாசனிக்கு பரமபத வாசல் பெருமாள் அங்க இருக்கு. அந்த இடத்துல சந்திர புஷ்கரணி அங்க ஸ்நானம் பண்ணா சகல பாவங்களையும் போக்க வல்லது. முன்பு காஷ்யபருடைய சாபத்தினால் ஒளி இழந்த சந்திரன், காஷ்யப மகரிஷி இருந்தா அவர் சாபம் போட்டுட்டார். அதனால சந்திர புஷ்கரணியினுடைய பிரபாவத்தாலே தான் தேஜஸை அடைந்தான். இதைத்தான் துண்டவன் விரையன் உயர் தீர்த்தவன் அஞ்சரைய வண்டுவாழ் புலிஷூர் அரங்கரகரம் ஏவப்பன் அண்டரண்ட பகிரண்ட திருமாநிலம் எடுமால் வரை முத்துமுண்ட கண்டம் கண்டி அடியேன உய்யப்பட்டதேன்னு அமரநாதிபிரானிலே பாசுரம். துண்டவன் பிறையன் துயர் தீர்த்தவன்னா சந்திரனுடைய க்ஷயரோகத்தை போக்கி கொடுத்தவன். அதனாலதான் அதுக்கு சந்திர புஷ்கரணி பேரு. தெற்கு வாசல்ல சூரிய புஷ்கரணி ஒண்ணு இருக்கு. திருக்கட்சி நம்பிகளுடைய சன்னதி, நம்மாழ்வார் சன்னதி இருக்கும். பெரிய கருடன் இருப்பார். அந்த இடத்துல மூலையில இருக்கக்கூடிய ஒரு புஷ்கரணி சூரிய புஷ்கரணியும் உண்டு, சந்திர புஷ்கரணியும் உண்டு, சூரிய புஷ்கரணியும் உண்டு. அந்த சந்திர புஷ்கரணி தேஜஸை கொடுக்கக்கூடியது, பாவத்தை போக்கக்கூடியது. அங்கு நிழலோடும் மனத்தோடும் விளங்கும் புன்னை மரம், ஒரு புன்ன மரம் இருக்குங்க உள்ளுக்குள்ளே. அந்த புன்ன மரத்துல பிரதிஷ்டிக்கப்பட்டது. அந்த புன்னையை பார்த்தால் பாபம் தீரும். உள்ளுக்குள்ள நம்ம போனோம்னா ஒரு கதவு போட்டுருக்கான், ஒரு கிரில் கேட் போட்டு வச்சிருக்கான். அது உள்ள பார்த்தோம்னா புன்ன மரம் இருக்கும். அந்த புன்ன மரத்தை பார்த்தாலே பாபம் போகுமா. ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய புன்னமரம், சந்திர புஷ்கரணியில் இருக்கக்கூடிய புன்னமரம். அதுக்கு கீழே தான் ராமானுஜர் வாழ்ந்த காலத்துல அதுக்கு கீழே உட்காந்துருந்தா பாசுரங்கள்லாம் செய்வா பெரியவர்கள்லாம். அந்த பெருமை பெற்றது. அதுக்கு மேலே அதை தொட்டால் ஐஸ்வர்யம் உண்டாகும். அந்த இடத்துல போய் அந்த புன்னமரத்தை பார்த்தா பாபம் போயிடும், தொட்டோம்னா ஐஸ்வர்யம் கொட்டு போட்டப்படும். அப்ப ஐஸ்வர்யம் உண்டாகும். ஆலிங்கனம் செய்தால் ஞானம் உண்டாகும். 3 சொல்லியிருக்கா பாருங்க. பாபம் போறதுக்கு வழி இருக்கு, அதை பார்த்தா ஐஸ்வர்யம் உண்டாகும். அது ஆலிங்கனம், அந்த புன்னமரத்தை அப்படி கட்டினுட்டோம்னா நமக்கு ஞானம் உண்டாகும். இவ்வளவு உண்டாகும். அந்த புன்னையடியில் செய்யும் தானம், ஜபம், ஹோமம் முதலியவை அக்ஷயமாக இருக்கும். அந்த இடத்துல தானம் பண்ணணும்னு சொல்றா, அந்த இடத்துல ஜபம் பண்ணணும்னு சொல்றா, அந்த இடத்துல ஹோமம் ஹோமம்னா நம்ம பண்ண முடியாது, அர்ச்சக சுவாமிகள் தான் அங்க இருக்கிறதா தான் பண்ண முடியும். தானம் பண்ணலாம் இல்லையோ, ஜபம் பண்ணலாம் இல்லையோ, அதைத்தான் அந்த இடத்துல சொல்கிறார். விட்டுவின் பரிவாரங்களாக இருக்கக்கூடிய புஷ்கரன், புஷ்கராட்சகன், குமுதன், காலன் இந்நால்வரும் புன்னாக தீர்த்தத்தை ரட்சிக்கிறார்கள். அந்த தீர்த்தத்தை ரட்சிக்கக்கூடியவர்கள் இந்த 4 பேர். அந்த தீர்த்தத்தில் உள்ள பகவானுக்கு வாசுதேவன் என்று பேர். அங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கு வாசுதேவன் அப்படின்னு பேர். அங்க கணநாதர்களை நமஸ்கரித்து ஆச்சமனம் செய்து வாசுதேவனை தியானித்து மூலமந்திரத்தையும் புருஷ சூக்தையும் சொல்லித்துக் கொண்டு ஸ்நானம் செய்து வாசுதேவ மந்திரத்தினால் தேவதை, ரிஷி, சந்திரன், கணநாதர் இவர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். அந்த இடத்துல இருந்து அங்க ஆச்சமனம் அச்சுதா, அனந்தா, கோவிந்தா இதெல்லாம் பண்ணிட்டு அந்த பெருமாளை என்ன பண்ணணுமா, தியானம் பண்ண வேண்டும். மூலமந்திரத்தை, அதான் திருமந்திரத்தை, ஓம் நமஹ நாராயணாயங்கிற திருமந்திரத்தை சொல்ல வேண்டும். அதுக்கப்புறமா புருஷ சூக்தம், அது வேதத்துல ஒரு பாகம். அந்த புருஷ சூக்தத்தை சேவிக்க வேண்டும். இதை சேவித்தோம்னா, வாசுதேவ மந்திரத்தை சேவிச்சோம்னா, இந்த இடத்துல தர்ப்பணம் செய்தோம் என்னால் அங்கே அவ்வளவு உயர்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த ஜன்மாவனுடைய உஜ்ஜீவனத்துக்கே உயர்ந்ததாக கருதப்படுகிறது. அந்த இடத்துல புன்னாக தீர்த்தத்தில் திலதானம், திலம்னா எள்ளு வச்சு தானம் பண்ணலாம். அந்த இடத்துல அவ்வளவு உயர்ந்ததாக சொல்லப்படுகிறது. அது ஸ்ரார்த்தத்துக்கு ஒப்பாகும்னு சொல்லுகிறார்கள். அந்த இடத்துல இந்த சந்திர புஷ்கரனுடைய பெருமையை இந்த இடத்துல சொன்னான். அடுத்து சொல்றா பில்வ தீர்த்தம். இது எங்க இருக்குன்னு பார்ப்போம். இந்த பில்வ தீர்த்தமானது மேலே சொல்றா, நாரதரே சந்திர புஷ்கரணிக்கு கிழக்கில் பில்வ தீர்த்தம் உள்ளது. சந்திர புஷ்கரணி இருக்குன்னா அதுக்கு கிழக்கு பக்கம்னா இந்த பக்கம், அதாவது மலைக்கோட்டை அந்த பக்கம் போற இடத்துல அந்த இடத்துல இருக்கு. முன்பு மலைக்கோட்டைன்னு சொன்னா மலைக்கோட்டை போற வழியில் இல்லை, கிழக்கு பக்கமா சொல்றேன். அந்த இடத்துல முன்பு மகாபலியின் யாகத்தில் பகவானுக்கு அவசாரம் செய்த சுக்கராச்சாரியார் தோஷம் நீங்குவதற்காக பில்வ தீர்த்தத்தில் தபஸ் செய்தார். சுக்கராச்சாரியர் தான் இந்த கெண்டியில போய் ஒரு வண்டா போய் உட்கார்ந்துட்டாரு, தீர்த்தத்தை தானம் பண்ண முடியாம அடிக்கி அந்த இடத்துல போய் உட்கார்ந்துட்டாரு. அவர் தர்பத்தை எடுத்து சுக்கரன் கையை, சுக்கிரன் கண்ணை, குறும்பால் கிழவியை, சக்கர கையனே, அச்சோன்னு ஆழ்வார் பெரியாழ்வாருடைய பாசுரம். அந்த இடத்துல அவர் என்ன பண்ணார், தர்பத்தை எடுத்து உள்ள விட்டார். கண்ணு போய் அவருக்கு குணப்படுத்தி அவர் அபசாரம் பண்ணார். ஏன்னா ஒரு
தானம் பண்றவனை போய் கூடாதுன்னு சொன்னா அதை விட ஒரு பாபமே இல்லை. கொடுக்கறதுக்கு மேல அது ஒரு பெரிய அபசாரமாகும். அதை செய்யக்கூடாது. அதான் சொன்னா சுக்கராச்சாரிய தோஷம் நீங்குவதற்காக பில்வ தீர்த்தத்திலே சென்று அவர் தபஸ் செய்தார். அங்குள்ள பில்வ மரம் சுக்கராச்சாரியரால் ஸ்தாபிக்கப்பட்டது. அந்த பில்வ மரம் சுக்கராச்சாரியரால் ஸ்தாபிக்கப்பட்டது. அந்த தீர்த்தத்துக்கு சுக்கிரனே தேவதையாகவும் ரிஷியாகவும் இருக்கிறார். அங்குள்ள பகவானுக்கு ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற திருநாமம் உண்டு. இந்த பில்வ தீர்த்தம் எங்க இருக்குன்னு சொன்னா எல்லக்கர மண்டபம்னு பெருமாள் பங்குனி மாசம் 8ஆம் உற்சவத்தன்னைக்கு பெருமாள் எல்லக்கர மண்டபத்துக்கு நடந்து போவார். அந்த இடத்துல போற வழியில மங்கம்மாள் மண்டபம் அப்படின்னு இருக்கு. மங்கம்மா நகர்னு ஒரு இடம் இருக்கு, மங்கம்மா மண்டபம்னு இருக்கு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த இடம் பில்வ தீர்த்தம்னு பேர் இந்த இடத்துக்கு சொல்றான். ஆஹா, குமுதன் அந்த தீர்த்துக்கு ரட்சகன். குமுதன் சொல்லப்படுது. நித்தியசூரிகளிலே ஒருத்தன் குமுதன். அந்த குமுதன் தான் அந்த தீர்த்தத்துக்கு ரட்சகன். அங்கு வெள்ளியையும் தங்கத்தையும் விசேஷமாக தானம் செய்யலாம். அந்த இடத்துல வெள்ளியார்களும் தங்கமார்களும் தானம் பண்ணலாம். க்ஷமிக்கக்கூடாத அபச்சாரத்தையும், எவ்வளவு தாழ்ந்த ஒரு அபச்சாரமாக இருந்தாலும், க்ஷமிக்கக்கூடாத அபச்சாரமாக இருந்தாலும் அங்கே பகவான் க்ஷமிக்கிறார். அந்த இடத்துல க்ஷமிக்கிறார், நம்முடைய பாவத்தை போக்குகிறார். அங்கு செய்யும் ஸ்நானமும் தானமும் பிரம்மகத்தி தோஷத்தை போக்கும். அங்க இருக்கக்கூடிய தானம், அந்த இடத்துல தானம் பண்ணாலும் நம்ம அங்க தானம் பண்ணி ஸ்நானம் பண்ணி தானம் பண்ணோம்னா நம்மளுடைய எல்லா பாவத்தையும் போக்கும், பிரம்மகத்தி தோஷத்தையும் போக்கும் என்று சொல்றார். அடுத்து ஜம்பு தீர்த்தம். ஜம்பு தீர்த்தம்னா ஸ்ரீரங்கத்துக்கு, அதாவது வடக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது ஜம்புகேச கஷேத்திரம். சிவனுடைய கஷேத்திரம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல ஜம்புகேஸ்வரர் அப்படின்னு அங்கே அவருக்கு சிவபெருமானுக்கு திருநாமம். அங்கே புஷ்கரணிக்கு ஆக்னேயத்தில் தென்கிழக்கில், அந்த புஷ்கரணிக்கு தென்கிழக்கில் என்னுடைய ஜம்பு தீர்த்தம் உள்ளது. அந்த ஜம்பு தீர்த்தத்தில் நான் முன்பு பகவானுடைய ஆக்ஞையால் மோகன சாஸ்திரங்களை பிரவர்த்தித்து அந்த தோஷம் நீங்குவதற்காக ஜம்பு தீர்த்தத்தில் தபஸ் செய்தேன். சிவபெருமான் சொல்றார், இதோட நான் அந்த இடத்துல தபஸ் பண்ணேன். அங்கு அகிர்புத்ய ரிஷி அங்கதான் இருக்கார். அகிர்புத்ய ரிஷி அப்படின்னு ஒரு ரிஷி, மகேஸ்வரனான் தேவதை. அந்த தீர்த்தத்துக்கு சுனந்தன் தான் ரட்சகன். சுனந்தன் மற்றொரு நித்தியஸ்வரி, அவர் தான் ரட்சகன். பகவானுக்கு அவ்விடத்திலே அச்சுதன் என்கிற திருநாமம் உண்டு. அந்த தீர்த்தத்தில் தானிய தானங்கள் பண்ணலாம். தானியங்கள்லாம் கொடுத்து தானம் பண்ணலாம். அங்கே அந்த தீர்த்தத்தில் பண்ணலாம். அங்குள்ள பகவான் பக்த அபச்சாரம் அனைத்தையும் நீக்குகிறார். பக்தர்களிடத்துல ஒரு அபச்சாரம் ஏற்பட்டுன்னா அந்த அபச்சாரத்தை எல்லாம் போக்கி கொடுக்கிறார் எம்பெருமான். அந்த தீர்த்தத்தில் செய்யும் ஸ்நானமும் தானமும் அன்னதோஷத்தை போக்கும். நமக்கு எவ்வளவெல்லாம் தோஷம், நமக்கு சில பேருக்கெல்லாம் பசி, வயத்து வலி, இந்த மாதிரி கோளாறுகள்லாம் நிறைய நடக்கிறதோ இல்லையோ, அதெல்லாம் போக்கி கொடுக்க விட அந்த இடத்துல தானம் பண்ணி சில பேர் பிரார்த்திச்சுப்பா, இங்கே இந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ திருமலைக்கே போயிட்டு வயிறு மாதிரி ஒரு இடத்துல பசியே எடுக்கல, வயிற்றுல ரொம்ப கோளாறாக இருக்குது, சாப்பிட சில பேருக்கு பசியாக எடுத்து சாப்பிடவே முடியாது, கஷ்டமாக இருக்கும் இல்லையோ. அப்போ அது என்ன பண்ண முடியும்? அப்படி இருக்கிறதுனால அந்த அந்த இடத்துல போய் இந்த மாதிரி நான் ஒரு தகட்டலை, செப்பு தகட்டலை வாங்கி அங்கே பிரார்த்தனை பண்ணி சேர்க்கிறேன் அப்படி சொல்கிறாளா இல்லையா? அதுபோல் அங்கே தானம் செய்யலாம் என்று சொன்னால் மேலே அஸ்வத்த தீர்த்தம். அந்த புஷ்கரணிக்கு தெற்கில் பெரிய அஸ்வத்த விருட்சம் உள்ளது. பெரிய அஸ்வத்த மரம்னா அரச மரம். அந்த மரம் ஏன்னா பெருமாள் அகம் அஸ்வத்தா, கண்ணன் கீதையில் சொல்றார், நான் அஸ்வத்த மரமாக இருக்கிறேன். அரச மரத்தை ஏன் நம்ம போய் சுத்துறோம்? அரச மரத்தை சுத்தி வருக அப்படின்னு சொல்றாரோ இல்லையோ. எதுக்காக? கண்ணன் பெருமான் பகவத்கீதையில சொல்லியிருக்கார், நான் அஸ்வத்த மரமா இருக்கேன் அப்படின்னு. அதை பார்த்தா நமக்கு கண்ணனை தூண்ட முடியும். மூங்கில பார்த்தா வேணு, அவர் தான் பெருமாள். கண்ணன் பெருமான் வேணுகோபால சுவாமியா இருக்கார். மூங்கில பார்த்தா பெருமாள் ஞாபகம், அரச மரத்தை பார்த்தா பெருமாள் ஞாபகம், ஆலமரத்து இலையை பார்த்தா பெருமாள் ஞாபகம். இப்போ இந்த உலகத்துல எந்த வஸ்துவை பார்த்தாலும் எம்பெருமான் ஞாபகம் வந்துடணும். ஏன்னா அவருக்கு என்னன்னு பேரு? சர்வ வியாபி, எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கார். அவரை போல வியாபகம்னு சொன்னா சர்வ வியாபகத்துவம் அப்படிங்கிறது எம்பெருமானுக்கு உண்டு. அதைத்தான் சொல்றாரு. ஆஹா, அகலியினிடம் போன தேவேந்திரன் அஸ்வத்த தீர்த்தத்தில் தபஸ் செய்தான். கௌதம ரிஷியினுடைய தர்மபத்தினி அகலிகை, அவள்கிட்ட போய் அபசாரப்பட்டானோ இல்லையா தேவேந்திரன். அந்த தீர்த்தத்துக்கு ரிஷி கௌதமர்னு பேர். அந்த இடத்துல தேவதை வலசூதனன் பகவான் அங்கே அனந்தனாக எழுந்துள்ளான். கணநாயகனாக நந்தன் தான் அவ்விடத்துக்கு ரட்சகன். அங்கு வஸ்திரதானம் பண்ணலாம். அதுக்கப்புறம் கன்னியாதானமும் பண்ணலாம். கன்னியாதானம் இன்னைக்கெல்லாம் அங்கே போய் பண்ணுவாளான்னு தெரியல, ஆனால் வஸ்திரதானம் அவசியமாக அங்கே பண்ணலாம். அங்கு செய்யும் ஸ்நானம் வியபிச்சார தோஷத்தை போக்கும். வியபிச்சாரம்னு சொல்லக்கூடிய பில்லி, சூன்யம், வியபிச்சாரம் இதெல்லாம் சில கோளாறுகள்லாம் சில இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் பொதுவாக அதை போய் செய்யறதுங்கிறது பல பேர் செய்ய போறதில்லை. இன்னைக்கு செய்விக்கிறதுக்கு ஆளுகளே செய்யவும் வேண்டாம். இப்போ சேனை யாகம்னு ஒரு யாகம் இருக்கு, சேனை யாகம்னு பேர். அது பண்ணினா
என்னையோட எதிரிகள்லாம் தொலைஞ்சு போடுவான்னு சொல்றான். எதிரிகள்லாம் தொலைறதுக்கு நம்ம ஒரு அப்படி ஒன்று பண்ண முடியுமா? நமக்குள்ளே எதிரிகள்லாம் இருக்கு, நம்ம உடம்புக்குள்ளே பல எதிரிகள் இருக்கு. இது கோபம், தாபம். இந்த கோபம்லாம் ஒரு எதிரி தான் நமக்கு. நம்ம கோபதாபங்கள், நமக்கு இந்திரியங்கள் 5 இந்திரியங்கள் இருக்கோ இல்லையோ, இதுதான் நமக்கு சத்துக்களே. நம்ம நன்னா இல்லாம இருக்கிறதுக்கு எதிராளி ஒன்று 6 நமக்கு எதிரியே கிடையாது, நமக்குள்ளே இந்த 5 இந்திரியங்கள் சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தங்கள். சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தம், இது 5மே நமக்குள்ளே இருந்துட்டு நம்மளே ஆட்டி படைக்கிறது. அப்படின்னா அதுதான் நமக்கு சத்ருவாக இருக்க முடியும், தவிர வேற எதுவும் நமக்கு சத்ரு இல்லை என்பதோடு இன்னைக்கு அஸ்வத்த தீர்த்தத்தோடு நிறுத்தி கொண்டு மேலே ஆழ்வார்களிலே திருமங்கை ஆழ்வார்னு ஒரு ஆழ்வார். அந்த ஆழ்வார் தான் கடைசியான ஆழ்வார், கடைக்குட்டி ஆழ்வார். எல்லா வீட்லேயும் கடைசி குழந்தைன்னா ரொம்ப லாழ்லான்னு ரொம்ப பெருமையா எல்லாரும் அந்த குழந்தைய தான் ரொம்ப கொண்டாடுவாங்க. ஏன்னா அது ரொம்ப சுட்டிக்கா இருக்கும், அந்த குழந்தை மேல ரொம்ப பிரியமா இருக்கும் எல்லாரும். கடைசி குழந்தை, அந்த குழந்தைக்கு பொதுவா முன்ன நாள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கடைசியா ஒரு குழந்தை கோவிந்தான் பிரிச்சுருவான். அப்ப கோவிந்தன்னு சொன்னாலே பேர் கடைசி பிள்ளையோ அப்படின்னு கேட்டுடலாம். அதே போல பெண்ணாக பிறந்தா கல்யாணி அப்படின்னு பேரிச்சுவான். சொன்னா கடைசி பெண் பிள்ளையோ அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஆக இந்த திருமங்கை ஆழ்வார் கடைக்குட்டி அவதாரம் பண்ணினவர். பெருமானுடைய சாரங்கத்தினுடைய அம்சம், வில்லு பெருமானுடைய சாரங்கம் இருக்கும் இல்லையோ, அதனுடைய அம்சமாக கள்ளர் குலத்திலே திருவாலி திருநகரின்னு சொல்லப்படுகிற சீர்காழிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய திருவாலி திருநகரின்னு பேர். அந்த இடத்துல தான் திருக்குறையலூர் அப்படிங்கிற ஒரு திவ்ய கஷேத்திரம். திருக்குறையலூரிலே அவதாரம் கார்த்திகை மாதத்திலே கார்த்திகை நட்சத்திரத்திலே சாரங்கத்தினுடைய அம்சமாக அவதாரம் பண்ணினவர். வேதத்தை 4 வேதத்தினுடைய சமமாக 4 பிரபந்தத்தை கொடுத்தார் நம்மாழ்வார். திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி அப்படின்னு 4 பிரபந்தம். ரிக்வேத சாரமாக திருவிருத்தம், யஜுர்வேத சாரமாக திருவாசிரியம், அதர்வண வேத சாரமாக பெரிய திருவந்தாதி, சாமவேத சாரமாக திருவாய்மொழின்னு 1000 பாசுரங்கள். பிருகதாரண்ய உபனிஷத்து என்ன, சாந்தோக்கிய உபனிஷத்தினுடைய அர்த்தங்களை சாரமாக எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தமிழ்ல கொடுத்த பெருமை நம்மாழ்வாரை சாரும். அந்த வேதத்தினுடைய அங்கங்கள், வேதத்துக்கு அங்கங்கள் இருக்கு. சீக்ஷா, வியாகரணம், சந்தகா, நிருத்தம், கல்பம், ஜோதிஷம். திரும்ப சொல்றேன், சீக்ஷா, வியாகரணம், சந்தகா, நிருத்தம், கல்பம், ஜோதிஷம்னு 6 அங்கங்கள் வேதங்களுக்கு. இந்த வேதத்தை மட்டும் தெரிஞ்சுட்டா போறாது, வேதத்தினுடைய அங்க பாகங்களையும் தெரிந்து கொள்ள வேணும். சீக்ஷாயாம் மரண சீக்ஷா அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த சீக்ஷா ஒவ்வொரு அக்ஷரங்களும் எங்கிருந்து எப்படி தோற்றியது, கல்பம் எப்படி வந்தது, ஜோதிஷம் எப்படி வந்தது. ஜோதிஷம்ங்கிறது வேதத்தினுடைய ஒரு பாகம் தான். எல்லாம் எப்படி வந்ததுங்கிறத பத்தி சொல்றதுதான். அந்த 6 அங்கங்களுக்கு சமமாகத்தான் திருமங்கை ஆழ்வார் 6 பிரபந்தங்களை அருளினார். திருமங்கை ஆழ்வார் கொடுத்தது 6 பிரபந்தம். அவர் ஒரு சின்ன குறுநில மன்னனாக இருந்தார். அந்த அவரை கொடுத்த 6 பிரபந்தம் சொல்லி விடுறார். பெரிய திருமொழி என்ன, திருக்குறுந்தாண்டகம் என்ன, சிறிய திருமடல் என்ன, பெரிய திருமடல் என்ன, திருவிழுவுத்திருக்கை, திருநெடுந்தாண்டகம். 6 பிரபந்தங்கள் பெரிய திருமொழி தான். அதுல தான் முதல்ல திருமந்திரத்தை பெருமான் உபதேசம் பண்ணா பெரிய திருமொழி. அதுக்கப்புறமா திருக்குறுந்தாண்டகம், திருவிழுவுத்திருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல், திருநெடுந்தாண்டகம்னு 6 பிரபந்தங்கள். இந்த திருமந்திரத்தை அவர் எப்படி வாங்கிட்டார்னா, அவர் சின்ன ராஜாவா இருந்தார் அந்த ஊர்ல. அவர் இப்படி மேலே விழிப்பண்டு அங்க இருக்கிறது, அவள் அடிக்கிறது, இவள் அடிக்கிறது, இந்த மாதிரி பண்ணிருந்தார். அவ ஒரு நாள் அப்சர ஸ்திரீயாக ஒருத்தி இருந்தவள். எல்லாருமா வந்து திருவள்ளக்குளம் இந்த இருக்கு, அங்கேயே அங்க இருக்கு அண்ணங்கோவில்னு இருக்கு. அண்ணங்கோவில்னு உள்ளுக்குள்ள அந்த திருவாலி திருநகரி திவதேசத்துக்கு உள்ள போனோடனே முதல் திவதேசம் அங்கதான் பெருமாள் அண்ணங்கோவில். அதாவது திருவேங்கடமுடையானுக்கு அண்ணன்னு சொல்லப்படுகிற சீனிவாச பெருமாள் இருக்கக்கூடிய இடம். அங்க புஷ்கரணி இருக்கு. அந்த புஷ்கரணியில எல்லாம் தீர்த்தமாடி இருந்திருக்கா. எல்லாரும் இவ்வளவு விட்டுட்டு போயிட்டா. இந்த ஸ்திரீ மட்டும் மாட்டிவிட்டா. ஒரு மருத்துவர் அந்த குழந்தையை எடுத்து நான் உன்னை வளர்க்கிறேன்னு சொல்லி அவளை வீட்டுக்கு வந்து வளர்க்க ஆரம்பிச்சா. அந்த பெண் பிள்ளையை பத்தி இந்த திருமங்கை ஆழ்வாருடைய நண்பர்கள் தோழர்கள் சொல்லிட்டு, ரொம்ப அழகா ஒரு பெண் இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே அவர் வீட்டுக்கு போயிட்டார். என்னை கல்யாணம் பண்ணி கொடுன்னு கேட்டார் அந்த மருத்துவரை. அப்போ அவர் சொன்னார், நான் ஒன்றும் பண்ண முடியாது, அன்னைக்கே சொல்லிட்டாரு. நான்லாம் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, அந்த பெண்ணையே நீ கேட்டுவோம், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இஷ்டமான கூட அன்னைக்கே சொல்லிட்டாவும். சொன்னா பெண்ணு தான் சொல்லணும், நான் சொல்லி பிரயோஜனம் இல்லையா. அந்த பெண்ணிட்ட போய் கேட்டா அந்த பெண்ணுக்கு போய் தான் குமுதவல்லின்னு பேர். குமுதவல்லி நாச்சியா. அவ சொல்றா, நீ முதல்ல சீவெட்டவனா இருக்கணும், ரெண்டாவது ததியாராதனம் பண்ண வேண்டும், நித்தியப்படியா 1008 பேருக்கு ததியாராதனம் சாப்பாடு பண்ணணும், அதெல்லாம் சொன்னா. மூணாவது சொன்னா, நீ அவர்களுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவளுக்கு ஸ்ரீபாத தீர்த்தம், அவள் அந்த பாகவதர்களுடைய திருவடியில தீர்த்தத்தை சேர்த்து அந்த தீர்த்தத்தை நீ ஸ்வீகாரம் பண்ணிக்கணும்.
பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அவர்களுக்கு சாப்பாடு போடணும். அதுக்கு முன்னாடி நீ பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டு இருக்கணும். ஸ்தாபகா குன்றஹா ததாநாம மந்திரோயாகஸ்ய பஞ்சமகான்னு பஞ்ச சம்ஸ்காரத்தை பண்ணி கொண்டு வேணும். பரம சீவைட்டம் அடியவனாக மாற வேணும் அப்படின்னு சொன்னா அதுதான் அவருக்கு ட்ரிகர் பண்ணுது. திருமங்கை ஆழ்வாரோ இந்த பெண் பிள்ளையை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா இதெல்லாம் பண்ணணும் போல இருக்கு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் போய் நேர திருநறையூருங்கிற திவ்ய கஷேத்திரம், கும்பகோணத்துக்கு அருகாமையில திருநறையூர் அப்படிங்கிற திவ்ய கஷேத்திரத்திலே ஸ்ரீனிவாச பெருமானிடத்துல போய் அங்க பஞ்சசம்ஸ்காரம் சாதித்து கொண்டார். சங்கு சக்கர லாஞ்சனங்களை வைத்துக்கொண்டு அங்கிருந்து வந்தார். கல்யாணம் பண்ணிக்கலாமா? நான் முதல்ல ததியாராதனை சாப்பாடு போடு, 1008 பேருக்கு சாப்பாடு போடுனார். சாப்பாடு இவரும் ராஜா சாப்பாடு போட்டுட்டே இருந்தார். நித்தியப்படியே பண்ணிட்டே இருந்தார். சாப்பாடு போட்டுட்டே இருந்தார். காசு குறைஞ்சிட்டே இருக்கும் இல்லையோ, காசு இல்லை. பெரிய ராஜாவுக்கு கப்பம் கட்டணும், கப்பம் கட்டுறதுக்கு காசு இல்லை. அவளெல்லாம் சண்டை போட்டு அடிச்சு விரட்டினார். இதுக்கப்புறமும் காசு இல்லை. திருட ஆரம்பிச்சிட்டார். ததியாராதனை பண்றதுக்கு சாப்பாடு போடுறதுக்கு திருட ஆரம்பிச்சுட்டார். அது என்ன சொல்லுவா பொதுவா சம்பிரதாயத்துல, யாராவது திருடிட்டார்னா இவர் திருமங்கையாழ்வார் காரியம் பண்ணிட்டான்னுடுவா. அப்படின்னா என்ன அர்த்தம்? திருடிட்டார்னு அர்த்தம். அவர் பண்ண காரியம் எதுக்கு? சாப்பாடு போடுறதுக்கு. நம்ம வேற ஏதோ பண்ணிட்டு திருமங்கையாழ்வார் மாதிரி பண்ணிட்டோம்னு சொல்லக்கூடாது. அதை மாதிரி பண்ணார். அப்படி இருந்தவர் கடைசியா ஒரு நாள் பெரிய திருட்டு, பெருமாளும் தாயாருமாக ஒரு மனுஷ ரூபத்தை எடுத்துக்கொண்டு ஒரு மூடு வல்லத்துல வந்தார். இவர் இருக்கிற இடம் இன்னைக்கு இருக்கு, மங்கை மடம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல தன்னுடைய தோழர்கள் 4 பேர், நீர்மேல் நடப்பான், நிழலில் ஒதுங்குவான், தாழுதுவான், தோளாவழக்கன்னு 4 பேர் நண்பர்கள் இருக்கு. நீர்மேலே நடப்பாரா? நீர்மேல் நடக்க முடியாது, ஆனா அவ்வளவு சாமர்த்தியம், நல்லா நீச்சல் பாய்ச்சல் தான் தெரியுமா. நீர்மேல் நடப்பான், நிழலில் ஒதுங்குவான். ஒருத்தர் பின்னாடியே போவார், ஆனா அவர் பின்னாடி போறது அவருக்கே தெரியாது. அவ்வளவு இந்த திருடாளர் ரொம்ப சாமர்த்தியமா இருக்கான்னு கேள்வி சொன்னீங்களோ அந்த மாதிரி. அதே போல நிழலில் ஒதுங்குவான், தாழுதுவான். பூட்டு இருக்கும், ஆனா இவர் உள்ள போடுவார். எப்படி போடுவார் எப்படி போலாம் தெரியாது, ஊதியே திறந்துடுவாராம். அத்தனை சாமர்த்தியம் படைத்தவர். நீர்மேல் நடப்பான், நிழலில் ஒதுங்குவான், தாழுதுவான், தோளாவழக்கன். அப்படின்னா அப்படியே ஒருவேளை மாட்டின்ட்டா கூட எதையோ ஒன்று சொல்லுவார். பொய் இல்லாத பொய், அதாவது பொய் அளக்கிறான்னு சொல்றாரு. பொய்னா பொய்யெல்லாம் அவர் சொல்ல மாட்டார், அவரே பொய் அப்படிங்கிற இல்லையோ. இவர் வாயை திறந்தா பொய் தான் வருது அப்படின்னு சொல்ல இல்லையோ. அந்த அளவுக்கு எதையோ ஒரு பொய்யை சொல்லி தப்பிச்சு ஓடிடுவாங்க. அவ்வளவு ஒரு சாமர்த்தியம் படைத்தவர். இவாளை கொண்டுட்டா பெருமாளும் பிராட்டியும் ஒரு மூடு பல்லக்கில் வரும்போது வந்து நின்னா எல்லாத்தையும் எல்லாத்தையும் சாமானாடு ஆபரணத்தெல்லாம் கழட்டுன்னு சொன்னார். எல்லாத்தையும் கட்டினார். பெருமாள் காலில் இருந்த ஒரு கணையாழியை பல்ல வச்சு கடிச்சுட்டார். பெருமாளுடைய திருப்படியில் இருக்கக்கூடிய ஒரு கணையாழி, அது வரவே இல்லை. கையால் கட்டினார், பார்க்கற பல்லு வச்சு கடிச்சு எடுத்தார். அதுக்கு தெரியாது, அவர் மனுஷன் நினைச்சிட்டு இருக்கார். எல்லாம் பண்ணிட்டு மூட்டையா கட்டி வச்சுட்டு மூட்டையை தூக்க பார்க்குறார். பிராமணரே என்ன மந்திரம் போட்டி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு மூட்டையெல்லாம் தூக்க முடியல. என்ன காரணம்? என்ன மந்திரம் போட்டினா? மந்திரம் சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு பெருமாள் திருமங்கை, இது வரைக்கும் அவருக்கு பேரு கலியன்னு பேரு. திருமங்கை ஆழ்வாருடைய இயற்பெயர் கலியன். நீலன்கிறது அவருடைய இயற்பெயர். கள்ளர் குலத்திலே பிறந்தவர். அவரை நேர கூட்டிட்டு போனார். ஒரு புஷ்கரணி பக்கத்திலே ஒரு அரச மரம், அந்த அரச மரத்துக்கு கீழே நிறுத்தி வைத்தார். மந்திரங்களுக்கெல்லாம் ராஜான்னு சொல்லப்படுகிற திருமந்திரத்தை ஓம் மகாநாராயணாய மேலே சொன்னார். ராஜா தெய்வங்களுக்கு அரசுன்னு சொல்லப்படுகிற தேவாதிராஜனாக இருக்கக்கூடிய எம்பெருமான். அதே போல மன்னர்களுக்கு மன்னராக இருக்கக்கூடிய திருமங்கை மன்னனுக்கு, திருமங்கைங்கிறதா அந்த இடம், அந்த இடத்துக்கு திருமங்கையும் பேர், அங்கதான் ராஜாவா இருந்தார். அந்த மன்னனுக்கு எதை சொன்னார் அப்படின்னா, மந்திரங்களுக்கு ராஜான்னு சொல்லப்படுகிற திருமந்திரத்தை மரங்களுக்கு அரசுன்னு சொல்லப்படுகிற அரச மரத்தின் அடியிலே அவருடைய வலது காதில், திருமங்கை மன்னன் அந்த கலியனுடைய வலது காதிலே ஓம் நமஹா நாராயணாய திருமந்திரத்தை உபதேசம் பண்ணினார். இவருக்கு இருந்த பாபங்கள் எல்லாம் போச்சு, ஞானம் விகசிக்க ஆரம்பித்தது. பாட்டு பாடினார். பெரிய திருமொழிங்கிற பிரபந்தத்தை வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளைவர்தம்படும் அவர்தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடினான் கண்டுகொண்டேன் நாராயணாயிரம் நாமம் நாராயணாயிரம் நாமம் நாராயணாயிரம் நாமம்னு 10 பாசுரம் பாடினார். கதறுன்னு கதறார். இது வரைக்கும் தெரியாம படுத்து எவ்வளவோ பாவங்களை செய்து கொண்டோமே, இத்தனை நாள் எனக்கு தெரியவே இல்லையே. பகவானே வந்து உபதேசம் பண்ணதான பெருமைதான் திருமங்கை ஆழ்வாருக்கு ஏற்பட்டது. அப்பேற்பட்ட ஆழ்வார் 6 பிரபந்தங்களை கொடுத்துள்ளார். கடைசியா திருவரங்கத்திலே ஒரு பிரதட்சணம், ஒரு பிரகாரத்தையே கட்டினார்.
பிரகாரத்தை புத்த விக்கிரகம் நாகப்பட்டினத்துல இருந்த புத்த விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு வந்து அதை உருக்கி எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுவார். இதெல்லாம் பண்ணார் திருமங்கையாழ்வார். அது போல அங்க இருக்கக்கூடியதான பிரகாரம், ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பிரகாரம் 7 பிரகாரத்துக்குள்ள தான் பெருமாள் இருக்கார். சப்த பிராகார மத்தியேன்னு சொல்லுவா. 7 பிரகாரங்களுக்குள்ளே பெருமாள் எழுந்துள்ளிருக்கான். முதல் பிரகாரம் தர்மபர்மாவனுடைய திருச்சுத்து. பெருமாள் மூலமூர்த்தி பெருமாள் எழுதுறாரோ அதுக்கு உள்ள இருக்கிறது தர்மபர்மாவனுடைய திருச்சுத்து. தர்மபர்மாங்கிற சோழன் அதான கீழே பார்த்தோம் நம்ம ரங்க மகாத்மத்துல. தர்மபர்மா திருச்சுத்து, ராசமகேந்திரன் திருச்சுத்து, அது அதுக்கப்புறம் ஒரு ராஜா பண்ணது. அதுக்கப்புறம் குலசேகர ஆழ்வார் கட்டுறது, அதுக்கப்புறம் 3வது திருச்சுத்து. அங்கதான் பெருமாள் பரமத வாசலுக்கு வைகுண்ட ஏகாட்சிக்கு எழுவார். அதுக்கு குலசேகர ஆழ்வார் திருச்சுத்து. 4வது திருச்சுத்துக்கு திருமங்கை ஆழ்வார் கட்டின திருச்சுத்து ஆதிநாடன் திருச்சுத்துன்னு பேரு. 5வது திருச்சுத்து அகலங்கன் திருச்சுத்து. ஆரிவடால் வாசலோடு இருக்கக்கூடியது அகலங்கன் திருச்சுத்து. அதுக்கப்புறம் உத்தர வீதி இருக்கும் இல்லையோ, அந்த உத்தர வீதிக்கு திருவிக்கிரமன் திருச்சுத்துன்னு பேரு. 7வது சித்திர வீதிக்கு கலியுகராமன் திருச்சுத்து பேரு. 7 திருச்சுத்துக்கள். தர்மவர்மாவனுடைய திருச்சுத்து, ராசமகேந்திரன் திருச்சுத்து, குலசேகரன் திருச்சுத்து, ஆதிநாடன் திருச்சுத்து, அகலங்கன் திருச்சுத்து, திருவிக்கிரமன் திருச்சுத்து, கலியுகராமன் திருச்சுத்துன்னு 7 பிராகாரத்துக்குள்ளே எம்பெருமான் எழுந்துள்ளி உள்ளான். சப்த பிராகார மத்தியே சரசித முகுளோத் பதமானே விமானே காவேரி மத்திய தேசே மிருதுதர பணிராட் பௌவபர்ஜங்கவாகேன்னு பராசரப்படுத்தான ரங்கநாசோத்திரத்திலே தெரிவிக்கிறார். அத்தனை பெருமை இருக்கக்கூடியதான திருவரங்கம். அப்படி அங்க வந்து இந்த மதில்கள் எல்லாம் எம்பெருமானுக்காக கட்டினார். கடைசியா சொன்னார் மோட்சம் கொடுன்னு கேட்டார். எதுக்கு கொடுக்கணும்னு கேட்டார். ததியாராதனம் பண்ணேன்னா குமுதபலி நாச்சார கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கா ததியாரம் பண்ணி நமக்காக என்ன பண்ணி அப்படின்னு கேட்டார். பிரபந்தங்கள்லாம் பாடுகிறேனே, ஆகட்டும் உமக்கு நாம் திருக்குறுங்குடிக்கு போய் சேரும். திருக்குறுங்குடிங்கிற திவ்ய கஷேத்திரம் இருக்கு. மகேந்திர பர்வதம், மகேந்திரகிரி அந்த அடிவாரத்தில் இருக்கக்கூடியது. நாகர்கோயில், நாகர்கோயிலுக்கு இன்னும் கொஞ்சம் தெற்க திருக்குறுங்குடிங்கிற வைஷ்ணவ வாமன கஷேத்திரத்துக்கு வாரும். அங்கே உமக்கு மோட்சத்தை கொடுக்கிறோம்னு சொன்னா வில்லு வாழு எல்லாவற்றையும் விட்டு தான் கைகூப்பிய நிலையில இருக்கக்கூடிய இடம் தான் திருக்குறுங்குடி இருக்கார். அங்கிருந்து மோட்சத்தை சென்று கிட்டினார்ங்கிற திருமங்கையாழ்வாருடைய சரித்திரம். மேலே கடைசியா விதுர நியதியோடு சேர்த்து முடிகிறேன். பண்டிதனுக்கு இருக்கக்கூடிய அடையாளங்கள் என்ன? பண்டிதனுக்கு சொல்றா இந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமான விஷயம். முதல்ல சொல்றா பிரவர்த்தவான், சித்திரகத, ஊகவான், பிரதிபானவான், ஆசு கிரந்தசிய வக்தாச்ச யஹா பண்டித உச்சதே. இதெல்லாம் இருந்தா இந்த கீழே சொல்ல போற விஷயங்கள் எல்லாம் ஒருவனுக்கு இருக்குமேயாகில் அவனைத்தான் என்ன சொல்றோம்? பண்டிதன் என்று சொல்லுகிறோம். முதல்ல பிரவர்த்த வாக். பிரவர்த்த வாக், வாக் வாக்குனா வாயால சொல்லக்கூடிய தன்மை, சொல்லக்கூடிய சொற்கள். பிரவர்த்த வாக் அப்படின்னா தடையில்லாமல், தங்கு தடையில்லாமல் ஆறுத்தனாலே சொல்ல முடிகிறதோ அவனை பிரவர்த்த வாக் அப்படின்னு சொல்லுகிறோம். அதைத்தான் கதை சொல்றதுல ஒரு சாமர்த்தியம் இருக்கு. நம்ம ஒரு விஷயத்தை சொல்லணும்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஆரம்பிச்சுட்டு எங்கேயோ ஒரு இடத்துல முடிச்சோம்னா அதுல ஒரு தொடர்பு இருக்காது. அப்ப பிரவருத்தமா தடையின்றி ஒரு விஷயத்தை சொல்ல வருகிறதா அவனை சொல்லு. மேலே சொல்றா. அதுக்கப்புறம் சித்திர கதை அப்படின்னா நல்ல கதாபாகம், ஒரு பீடிகை போட்டு ஆரம்பிக்கணும். ஆரம்பிக்கிறத அப்படியே ஆரம்பிச்சு என்னத்தை சொல்ல வரோங்கிற அந்த இடத்துல கொண்டு முடிக்கணும் இல்லையோ. சித்திர கதை, கதாபாகத்தை எப்படி சொல்ல வேண்டுமோ அதை சொல்லக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவனை சித்திர கதை என்று சொன்னான். மேலே ஊகவான். ஊகவான்னா தர்க்கம். நன்னா விஷயம், ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா ஒருத்தர் வந்து கேட்டாலும் அவர்களுக்கு நாம் பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மிடத்துல விஷயம் இருக்கணும். விஷயம் இருந்தால் தான் நம்ம சொல்ல முடியும். அந்த விஷயத்தையும் எதிராளிக்கு புரியுற மாதிரி இருக்கும். நான் மாட்டுக்கு சொல்லிட்டே இருக்கேன், 1.5 மணி நாளைக்கு சொல்லிட்டே இருக்கேன், சாமி அவர் சொன்னது ஒண்ணுமே புரியல அப்படின்ட்டோம்னா சொன்னதே அர்த்தம். அப்ப அதுல ஒண்ணு சாமர்த்தியமே இல்லையோ. சொல்ற விஷயத்தை எடுத்துக்கொள்ளுகிறவர்கள் எப்படிதான் அதை கிரகிச்சுக்கிறான். சொல்றவர் சொல்றா, அவர் எப்படி கிரகித்துக் கொள்ளுகிறார். அதனாலதான் ஆசிரியர்களை ரொம்ப கொண்டாடுறோம். ஆசிரியர்கள் இருக்காளே, அவ படுற பாடு இருக்கே பள்ளிக்கூடத்துல, அவ சொல்லிக் கொடுக்குற, அவ மட்டும் சொல்லிக் கொடுக்கலன்னா இந்த பிள்ளை என்னவா படிக்கும்? வீட்டில் உட்காந்து வச்சு படிக்க முடிச்சா அது அங்கே பார்க்கணும், இங்கே பார்க்க, இப்படி பார்க்க, இப்படி பார்க்க, இத்த சொல்லியும் அத்தை சொல்லியும் என்னவோ பண்ணுறது, ஷேட்டை பூரா பண்ணும், படிக்கவே படிக்காது. நம்மளையே அது விளையாட விட்டுரும், அந்த அளவுக்கு பண்ணும். அப்போ அவன் படிக்க வைக்கிறாள். அவள் ஒரு நாள் 8 மணி நாள் தொண்டை தண்ணி போக அவளுக்கு சொல்லிக் கொடுத்து அவளை வீட்டுக்கு கொண்டு வந்து இவ்வளவும் பண்ணுறான்னா அவர்களை நாம் ஆசிரியர்கள் எழுத்தறிவித்தவன் இறைவனாவான்னு சொல்றோம். எதுக்காக சொல்றோம் அப்படின்னா ஆச்சாரிய தேவோ பவ அதிதி தேவோ பவன்னு சொல்றோம். அத்தனை பெருமை அதுக்கு தான் சொல்றது. ஆஹா, தர்க்கம் ஊகவான் அப்படின்னா தர்க்கம் பண்ணணும்னா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அதை சொல்லணும். முதல்ல நல்லா கேட்டுக்கணும். யார் என்ன சொன்னாலும் அதை நல்லா கேட்டுக்கொண்டு அதுக்கு ஒவ்வொன்றா பதில். இந்த கேள்வி கேட்டையா, இதுக்கு பதில் சொல்லணும். இந்த கேள்வி கேட்டையா, இதுக்கு பதில் சொல்லணும். இது கேட்டையா, இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் நம்ம இடத்திலே உண்டு.
இவ்வளவு கேட்டுட்டு எம்பெருமானார் ராமானுஜர் தானும் ஸ்ரீபாஷ்யம் பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணார். அந்த பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணுகிற பொழுது பூர்வபக்ஷம் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கா, அதுக்கு என்ன நான் பிரதிபட்சம், என்ன நான் பதில் சொல்ல போறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இவருடைய பட்சத்தை தான் ஆரம்பித்து சொன்னார். பூரா எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் தான் விசிட்டாத்வைதத்தை எப்படி அவர் ஸ்தாபித்தாருங்கிறதே அது பூர்வபட்சம். முன்னாடி சொன்னவா என்ன சொல்லியிருக்கா, அதுக்கப்புறம் நான் இதுக்கு என்ன பதில் சொல்றேன், இந்த சில கேள்விகள் கூட அவர்கள் சொல்லவில்லை, அதுக்கு சேர்த்து நான் பதில் சொல்றேன். என்னிடத்துல எல்லாம் இருக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நான் பதில் சொல்றேன். அப்ப தர்க்கம் என்பது அதற்கு வேண்டும். அதுதான் ஊகவான் என்று தெரிவித்தார். மேலே பிரதிபானவான் அப்படின்னா நல்ல ஒரு இமேஜினேஷன் பவர், நல்ல கற்பனை திறன், நல்லா ஓடணும். ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்காட்டு சொல்லணும்னா அதை கோத்து கொண்டு வந்து அதுக்கு இது அந்த மாதிரி இது இந்த மாதிரி இது அந்த கற்பனை திறன் என்ன சொல்றவருக்கு அது வேணுமோ இல்லையோ அதைத்தான் சொன்னா. மேலே சொல்றா ஆசு கிரந்தஸ்ய பக்தாச்ச, தெளிவா அது ஆசு கிரந்தஸ்ய பக்தாச்ச, இந்த கிரந்தத்துல என்ன சொல்லப்பட்டுள்ளதோ அதனுடைய வெளிப்பாடு நல்லா அப்படியே கிறிஸ்டல் கிளியர் அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி புரியும்படியாக இருக்க வேணும். தெளிந்த சிந்தனையோடு வேற எதை பத்தி நினைக்காமல் இதையே போக்கஸ்டா அப்படி சொல்றது தான் தெளிந்த சிந்தனையோடு இருக்க வேண்டும். யா பண்டித உச்சதே, அதைத்தான் சொன்னார். பிரவர்த்தவான் சித்திரகத ஊகவான் பிரதிபானவான் ஆசு கிரந்தஸ்ய பக்தாச்ச யா பண்டித உச்சதே. அப்படிங்கிறது தான் ஒரு பண்டிதனுக்கு உண்டானதான அழகு என்று விதுரன் திருதராஷ்டனுக்கு பண்டிதனுக்கு இருக்கக்கூடிய அழகையும் அதை எப்படி நாம் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதையும் சொன்னார். அப்படிங்கிறதோடு இன்று விதுர நீதியை சொல்லிக்கொண்டு இப்போது பாசுர அனுசந்தானம் ஆண்டாளுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக் கொள்ளுவோம். திருவாடி பூரத்தில் ஜகத்தா அடியன் கத்துக்கரவை கணங்கள் பலகரந்த செத்தார் திரடிய சென்னிஜரு செய்யும் குற்றமன் இல்லாத கோபல தம்பற்கொடியே உத்தரவல் குணமையிலே போதராய் சுத்தத்து தோழிமார் எல்லாரும் வந்து நெத்தில் முத்தம் புகுந்து முகில் வண்ணன் பேர்பாட சித்தாதே பேசாதே செல்வ பெண்டாட்பினி எற்றுக்குறங்கும் பொருளேலோரும் பாவாய். திருவாடிப்பூரத்தில் ஜகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, ஐயாழ்வார் பத்தெடுத்து பெண் பிள்ளை வாழியே, பெரும்புதோர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயர் அரங்கருக்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாளன் திருமல்லி வளநாடு வாழியே, 9 வனகற்கோதை மலப்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.